ஓகே. Shall I start? வெயிட் பண்ணுங்க. Wait a minute. ஓகே. நண்பர்களே, ராம் ஆரம்பிச்சலாமா? ஓகே. Yes, please. நண்பர்களே, இன்று மாலை ஒரு பொன்னான மாலையாக நமக்கு அமைந்திருக்கிறது. ஒரு 1988 1988 I hope so. இந்தியாவிற்கு இன்ற வெகு சில மூளைகள் இங்கே நடந்து கொண்டிருப்பது அத்தனையும் சரியானது கிடையாது, நல்லது கிடையாது, விவசாயிகளை அழித்து விடும் என்பதை உள்ளார்ந்து உணர்ந்து இதற்கு மாற்ற வேண்டும் என்று யோசித்தார்கள். அப்படி யோசித்ததன் விளைவாக உருவானதுதான் அரைஸ். அந்த அரைஸை உருவாக்கியதில் மிக முக்கிய பங்கு வகித்தவர்கள் பெர்னார்ட், கிளாட், இஸ்மாயில், கோராமாத்தன், நம்மாழ்வார் போன்றவர்கள். இது தற்பொழுது நம்மிடம் நம்மாழ்வார் இல்லை, கோராமாத்தன் இல்லை, அர்தந்து இல்லை, கிளாட், இஸ்மாயில் அவர்கள் இன்னமும் நம்மை வழிகாட்டுவதற்கு, நம்மை நெறிப்படுத்துவதற்காக இங்கே இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்கள் தங்களுக்குள் ஒரு கனவை வைத்திருந்தார்கள். அந்த கனவை தங்கள் வாழ்நாள் முழுவதையும் செலவு செய்து நடத்தி காட்டி இருக்கிறார்கள். இன்று பாரத பிரதமர் மோடி அவர்களும் ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றி பேச வேண்டிய நெருக்கடி உருவாகி இருக்கிறது. அது உணவு கன்சியூமர் சைடிலிருந்து வந்தாலும் சரி, அல்லது விவசாயிகள் பக்கத்திலிருந்து வந்தாலும் சரி, ஆனால் அவர்கள் இயற்கை விவசாயத்தை கையில் தூக்க வேண்டிய நெருக்கடி உருவாகி இருக்கிறது. ஆந்திர பிரதேச அரசு ஜீரோ பட்ஜெட் விவசாயத்தை அங்கீகாரமிக்க ஒரு விவசாயமாக மாற்றி அரசு அதற்கு மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்து கொண்டிருக்கிறது, செலவு செய்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திலோ இயற்கை விவசாயத்தை பற்றி பேசாத ஒரு அரசியல் கட்சி கிடையாது. அந்த அளவிற்கு இயற்கை விவசாயம் ஒரு அரசியல் அழுத்தம் மிக்க ஒன்றாக மாறி போயிருக்கிறது. இந்த மாற்றம் இருக்கின்ற அதே சமயத்தில் இந்தியா முழுவதும் இயற்கை விவசாயத்தின் மீதான ஈர்ப்பும் பார்வையும் விவசாயிகள் மட்டுமல்லாமல், அரசாங்கம் மட்டுமில்லாமல், வணிக அமைப்புகள் மத்தியிலும் வந்திருக்கிறது. மிகப்பெரிய வணிக நிறுவனங்கள் கூட இயற்கை விவசாயத்தை கையில் எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். விவசாயத்தை கையில் எடுப்பதை விட இயற்கை விவசாயத்திற்கு தேவையானவர்களை கொடுப்பது அல்லது விளைந்ததையெல்லாம் எடுத்து சென்று கொடுப்பது என்றெல்லாம் வந்திருக்கிறார்கள். ஆக ரிலையன்ஸ், மோர் எல்லாருமே இயற்கை விவசாய விளை பொருளை எடுத்துச் செல்வதற்கான ஆட்களாக வந்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு போக்கு புதிய போக்காக மாறி இருக்கிறது. இந்த சமயத்தில் நாம் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்கிறோம், கிளைமேட் சேஞ்ச் எதிர்கொள்கிறோம், உலகமயத்தை எதிர்கொள்கின்றோம். அண்மையிலே வந்திருக்கின்ற 3 சட்டங்கள் வந்திருக்கிறது. அரசாங்கமே இன்னொரு பக்கம் விவசாயத்தை கார்பரேட் கையில் கைமாற்றி கொடுப்பதற்கான வேலைகள் இறங்கி இருக்கிறது. இது மாதிரியான சூழலில் நாம் நம்முடைய விவசாயத்திற்கு வேண்டிய இயற்கை வள ஆதாரங்களை, சந்தையை, எல்லாவற்றையும் நமக்கானதாக எப்படி வடிவமைக்கப் போகிறோம், அதற்கான கனவு நமக்கு என்ன இருக்கிறது. ஒவ்வொரு தனிப்பட்ட விவசாயிக்கும் தன்னுடைய பொருளை விற்பதற்கான கனவு இருக்கிறது. சிலர் அதுக்கான சாத்தியங்களை இறங்கி செய்து கொண்டிருக்கிறார்கள், வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்த சமூகத்துக்கான இயற்கை விவசாயம், இயற்கை விவசாய குழு, சந்தை, இப்படி நிறைய தளங்கள் இருக்கிறது. இந்த தளங்களில் ஒட்டுமொத்தமாக நமக்கு என்ன ஒரு கனவு இருக்கிறது, அந்த கனவை நிறைவேற்றுவதற்காக நாம் எப்படி இயங்க போகிறோம், இதுதான் எங்களுக்குள் இருந்த நீண்ட காலமாக இருந்த ஒரு கேள்வி.
அந்த கேள்வியைத்தான் இப்பொழுது நம் முன் இருக்கின்ற எங்களது வழிகாட்டியிடம் முன்வைத்திருக்கின்றோம். உங்களிடம் பேசுவதற்கு முன்பாக அவரிடம் என்ன எதிர்பார்க்கிறோம் என்பதை சொல்லிவிட்டேன். அவர்கள் வளர்த்தெடுத்த பிள்ளை ஆகிய அவரிடம் எங்களுக்கு இது மாதிரி தேவை இருக்கிறது, எங்களுக்கு எங்க இளைஞர்களுக்கு ஒரு புதிய கனவு தேவை இருக்கிறது, அந்த கனவு என்ன மாதிரியான கனவாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கின்றேன். அவர்கள் நம்மோடு உரையாட இருக்கிறார்கள். அவர்கள் உரையாடிய பிறகு நம்மவர்கள் சிலர் உரையாட இருக்கிறார்கள் என்னவெல்லாம் செய்யலாம் என்று. அதற்கு பிறகு இந்த கனவுகளை நாம் எப்படி கைகொள்ள போகிறோம் என்பது அடுத்த பகுதியாக இருக்கும். அந்த பகுதியில் வருகின்ற தேர்தலை ஒட்டியும் இருக்கின்றதால் அதையும் சேர்த்து எடுத்து வைத்திருக்கின்றோம். நம் கனவுகளை எப்படி நாம் நிறைவேற்றிக் கொள்ள போகிறோம் என்பது இரண்டாவது பகுதி. நமக்கு கனவை விதைப்பது முதல் பகுதி. இந்த முதல் பகுதியை இப்பொழுது ஆரம்பித்து விடுவோம். ராம், ஓவர். Ram, over. Can't hear the audio, Ram. Ram, audio is not working. Audio. Are you able to hear now? No. No audio. No audio. Kindly replay again. There's no audio. Not now either. Still not working. I think we should just go ahead with the next speaker. I'll test out this audio meanwhile because I just got the video. I think let's proceed. Selvam, can you just get going with the next speaker? Yes. அடுத்ததாக நம்மிடம் Claude Alvares. I invite Claude Alvares instead of Ismail. There's an order. I invite Claude Alvares to sow the dreams. Welcome, Claude. Thank you, Selvam. Thank you, and welcome to all my brothers and sisters from Tamil Nadu. It is a great pleasure to meet the organic farmers of Tamil Nadu again and to resume the contact with all of them. My own experience with organic farming began in a big way with organic farmers from Tamil Nadu. And it is only because they are outstanding farmers. From the very beginning, they were the most creative and the most innovative and also very cost conscious, that today the whole of Tamil Nadu knows what organic farming is. They cannot say that they are unaware of it. They don't need any training programs for how to do organic, and they are still far ahead. When Ayya Namalwad expired, we thought that the whole organic farming movement in Tamil Nadu would collapse. But he would be so happy to see that in fact it has flourished on whatever he had done for the movement, and Namalwad was the symbol of organic farmers in Tamil Nadu. He was all the time moving around. He had no fixed residence. He was mostly, his postal address was in the bus stand, and he always believed in being dressed very simply. He had no complicated demands, and he believed that life is simple, farming is simple, and nature is also in a very deep sense very simple. And if you understand nature, then you have solved all your problems.
And that is why he set up Vanagam, which is there now with Bhaskar and with so many other friends of ours. And that is also getting a lot of youngsters there who are taking the movement forward. I am really, in that sense, this meeting has come at a crucial time, because if you look at what is happening in the cities, this is the first time that people have been kept like prisoners in their concrete flats. Whether the flat is worth 1 lakh or 2 crores, they are all having the same feeling. They have been closed up in some prison cell and with no encounter with nature. And many of them now have become, fervent enthusiasts. They want to get out. They want to go back to the rural areas. They want to experience nature again, because the 6 months of deprivation, of being cut off from growing life, from green life, etc., blocked in their cement cocoons. This is something that the organic farming movement must now use as a stimulus to ensure that it spreads like wildfire. The organic farming movement in Tamil Nadu has proven that you don't require money, you don't require foreign funds, you don't require grants, you don't require anything. And yet you only require the idea, people to see the idea, and then it moves like wildfire. Very classic case is Panchagavya. Till today, Panchagavya is in demand, and our bookstore is now going to come out with a new edition of Panchagavya in 2 volumes. Not just the agriculture part, but also veterinary and also for human beings. Now, this is the demand which cannot be fulfilled. And we are trying our level best to see that it is put together with latest information from Dr. Natarajan in Erode. And we are trying to do this because there is a hunger. Maneka Gandhi wrote about Panchagavya, and then thousands of people were calling us every day saying that please give us this book, Panchagavya. And everybody wants to follow these principles because they are absolutely fed up of all these, things that modern scientists have told them about chemicals and new seeds and hybrid seeds and genetically modified seeds and so on. So you people don't require really any advice because you are already have got 20 years start on the rest of the country. You are much beyond. Maybe Kerala people are very close to you in that sense, and Karnataka people are very close to you. But as far as organic farming is concerned, there is no challenge to what the farmers have been able to do in Tamil Nadu. And therefore, it is your responsibility now to do 2 things. One is to ensure that the rest of the country also begins to benefit from what you are doing. For many years, this problem of translation has been there and people are not able to access. Even, Namalwar's books are not yet translated in the way they should be translated and made available. But somehow or the other, the message of Tamil Nadu organic farming is not getting across. It is not there in, a person like this fellow who has come, Subhash Palekar or whatever it is, from this zero budget farming from Maharashtra. He is known everywhere, but people like Namalwar are not known in the rest of the country. This must be remedied, and some effort must be made to ensure, because there is an encyclopedia of organic information, and that only organic farmers in Tamil Nadu can benefit from it because they understand Tamil. This is not a very good thing. It should be available to everybody in the rest of the country as well. And the second thing is that the young people now have to be involved. I am very happy to tell you that the Organic Farming Association of India, it was run for 15-20 years by older people. Namalwar was there, and then there was, of course, Kapil, and there was Sultan Ismail and all these people. And then 2 years ago, we said, thank you very much. We are no longer going to handle this. We are going to hand over. So we handed over the entire organic farming movement to a completely new set of people, all youngsters. And they are doing very well. They are now putting up a building also in Kerala for the headquarters of Organic Farming Association. So likewise, you must do something as a community to see that the younger persons
are now fully involved. Now, they are interested in organic farming, but you should also help them because they are very good. They are very good with social media, with Twitter, with Facebook. Now, many years ago, we used to use organic farming sourcebook. That is not required anymore. Now there are so many websites. The best organic farmer in Delhi is an advocate, Aparna. And she said, I asked her how you became an organic farmer. She has got a big farm in Noida. She said, I'm a Google organic farmer. Means she learned everything from Google. She new variety of organic farming. So this is the new world that is there. This world was not there at that time. We had to physically visit each place. We had to take photographs onto the old cameras. We had to put them into books. We had to circulate. We had to bring out newspapers. Now that is all gone. Now you have got youngsters who can go around taking pictures, circulating. Whatever new the organic farmers are coming up with, it can be instantly circulated and everybody would come to know. And there's a way of communicating to your MLAs and to the media what is happening. So even today, I am looking at stories of organic farmers and I put it on the Organic Farming Association. So on Facebook, whenever I get a chance, they still give me that chance. And I keep collecting and circulating in Goa all the best of organic farming that is coming from outside the states and so on. So use the younger people now to do this type of work because they can work 3 times faster than the speed of lightning. And certainly 5 times faster than you and me. And therefore, it is important that you tell them also, get them together in either at the village level or at the taluka level or at the district level or wherever, village level, and tell them that now we have finished the whole business of organic farming, the techniques of organic farming, everything is known. Maybe some new things will come up, but you have to now begin to accept. This was our complaint every time that youngsters were not getting involved. But now I see the situation has changed in many youngsters, but they need guidance. They need to be, brought together. They need to have meetings 3-day, like we have for our homeschooling people. Our homeschooling conferences now, there are 1,200 people for every homeschooling conference. So for organic schools, organic meetings, have 2 to 3 day melas. Get all the youngsters involved. Let them run it. Let them take all the decisions. Let them decide what is to be discussed. Let them make the presentations and bring a whole new blood into this because they will take it faster than you and me have been able to do in the last couple of decades. So thank you very much. I'm so very happy to be with all of you and to be part of this meeting. And my blessings to all of you. And I hope that you will transform this country. Tamil Nadu organic farmers will transform this country. This is your duty. This is your duty. You have already got it in your blood. You have got it in your soul. You have got it in your mind. You have got it in everything. Now it is your duty to get the rest of the country also to see how organic farming should be done. And there's several ways of doing it, but right now I am retiring. I'm giving the floor to my next senior, Sultan Ismail, so that he can say whatever he has to say from his expertise of so many years. So welcome, Sultan. Rama, is Sultan ready? Claude, what you have shared will be translated. Please wait. Yeah, I am ready, but I'll wait till Selvam gives me the platform. Claude Alvares நம்ம நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும். விதைத்த மூத்தவர்கள் இவரும் ஒருவர். கோவாவில் அதர் இந்தியா புக் ஹவுஸ் என்ற ஒரு மாற்று புத்தக நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். கோவா ஃபவுண்டேஷன் மூலமாக கோவாவின் இயற்கை வளங்களை காப்பதற்காக மிகப்பெரிய சட்ட போராட்டங்கள் நடத்தி ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பாக கோவாவில் இருக்கின்ற அந்த சுரங்கங்களையும் மூடச் செய்தார். எத்தகைய இளைஞர் அப்படிதான் சொல்லணும். அவர் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இயற்கை விவசாயிகள் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வாய்ப்புக்கு நன்றி. மிக நீண்ட நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் இயற்கை விவசாயங்கள் தொடங்கியது. ஆனால் இங்க இருக்கின்ற இயற்கை விவசாயிகள் தலை சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். மிக ஆக்க ரீதியாக புதிதாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்.
மற்ற எல்லோரை விட ஒருபடி மேலானவர்களாக இருக்கிறார்கள். இங்கே மற்ற தமிழ்நாட்டு இந்தியாவில் இருக்கின்ற மற்ற இயற்கை விவசாயிகளை விட மற்ற மாநிலங்களின் இயற்கை விவசாயத்தை விட ஒரு 20 ஆண்டு காலம் முன்னால் சென்று கொண்டு போவதாக இருக்கிறார்கள். நம்மாழ்வார் இருந்த பிறகு இந்த மாற்றங்கள், இந்த வேகம் எல்லாம் சிதைந்து போய்விடும் என்று பயந்தோம். ஆனால் அப்படி நடக்கவில்லை. அதற்கு அதைவிட மிக அதிகமாக வேகமாக இப்ப ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்மாழ்வார் இதை கண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைவார். நம்மாழ்வார் மிக எளிமையானவராக, பேருந்து நிலையங்கள் தான் அவருடைய போஸ்டல் முகவரிகளாக இருந்த காலம் இருந்தது. அவரிடம் எந்த வகையான சிக்கல் மிகுந்த கோரிக்கைகளை நாங்கள் பார்த்ததே கிடையாது. எளிமையானவராக இருந்தார். தனக்கு அவருடைய தேவைகள் மிக குறைந்ததாகவே கேட்டார். அவர் இயங்கிய விதமும் எளிமையானதாக இருந்தது. இயற்கை இயங்கியது போல எளிமையானதாக இயங்கினார். அதனுடைய விளைவாக இவ்வளவு மாற்றங்கள் நடந்திருக்கிறது. பிறகு வானகத்தை உருவாக்கி விட்டு சென்றார். இப்பொழுது இந்த நெருக்கடியான ஒரு சூழலில் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது மக்கள், நகரத்தில் இருக்கின்ற மக்கள் 50 லட்சம் 1 கோடி ரூபாய் செலவு செய்து கட்டிய கான்கிரீட் கூடுகளுக்குள் தங்களை அடைப்படுத்திக் கொண்டு, சிறைப்படுத்திக் கொண்டு சிறைவாசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 6-7 மாதங்களாக அவர்கள் வெளி உலகை பார்க்கவில்லை, இயற்கையை பார்க்கவில்லை. அவர்களுக்குள் ஒரு பெரும் தவிப்பு வந்திருக்கிறது. இயற்கையை பார்க்க வேண்டும், வெளியே வர வேண்டும் என்கின்ற தவிப்பெல்லாம் வந்திருக்கிறது. இதற்கு நாம் இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது இந்தியா இதனுடைய விளைவு இந்தியா முழுவதும் இயற்கை விவசாயத்தை பற்றிய பார்வை வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற இயற்கை விவசாயிகளுக்கு நாம் சொல்லித் தருவதற்கெல்லாம் எதுவும் கிடையாது. இங்கே இயற்கை விவசாயத்தை எடுத்துச் செல்கின்ற பொழுது அதற்காக பெரிய செலவு எதுவும் நடக்கவில்லை. இதற்காக நிதிகள் எங்கும் பெற்று இதை நடத்தப்படவில்லை. வெளிநாட்டு பண உதவிகள் எதுவும் இங்க நடத்தப்படவில்லை. அப்படி நடத்தப்படாமலேயே மிக எளிமையாக இது கொண்டு செல்லப்பட்டது. அதனுடைய கனவுகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு உதாரணமா சொல்கிறேன். தமிழ்நாட்டு விவசாயிகள் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அளவுக்கு தொலைநோக்கோடு அல்லது முன்னேறி இருக்கார்கள் என்று சொல்வதற்கு பஞ்சகாவியா பற்றி புத்தகம் போட்டிருக்கின்றோம். இந்த புத்தகம் பதிப்பு தாண்டி வந்து கொண்டே இருக்கிறது. கேட்பவர்களெல்லாம் பஞ்சகாவியை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். பஞ்சகாவியா தாவரங்களுக்கு இருந்தது போக, விலங்குகளுக்கு இருந்தது போக, மனிதர்களுக்குமாக ஆயிரி இருக்கிறது. இப்பொழுது புதிய பதிப்பு ஒன்று தயாராகி கொண்டிருக்கிறது. அது 2 வால்யூம், 2 பகுதிகளாக, 2 தொகுதிகளாக பஞ்சகாவியா வந்து கொண்டிருக்கிறது. நம்ம ஈரோடு நடராஜன் அதை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் இப்படி உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ரசாயனத்திலிருந்து வெளியே வருவதற்காக அவர்கள் தைக்கிறார். நகரத்தில் இருப்பவர்கள் கேட்கின்ற பொழுது இங்கே இருப்பதெல்லாம் ரசாயனம் கலந்ததாக இருக்கிறது, வீரிய வித்துக்களாக இருக்கு, ஹைபிரிடுகளாக வந்ததாக இருக்கிறது, மரபணு மாற்றம் செய்யப்பட்டதாக இருக்கிறது, இதுதான் மாற வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் நீங்கள் இப்பொழுதுதான் இதையெல்லாம் அவர்கள் பேச ஆரம்பித்திருக்கார்கள். ஆனால் நீங்கள் ஒரு 20 ஆண்டு காலத்துக்கு முந்தி வேகமாக முன்னேறி இருக்கின்றீர்கள். உங்களுக்கு நெருக்கமாக சொல்ல வேண்டுமானால் கர்நாடக விவசாயிகள் கொஞ்சம் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சில மாநிலங்கள் கொஞ்சம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இன்னும் முன்னேறாக இருக்கிறது. ஆகவே இருப்பினும் உங்களுக்கு இது ஒரு பெரிய சவாலெல்லாம் எதுவும் கிடையாது. உங்களிடம் நிறைய பொருட்கள், அறிவு இருக்கிறது, நிறைய தகவல்கள் இருக்கிறது. இங்கே மிகப்பெரிய ஒரு அறிவு களஞ்சியம், என்சைக்ளோபீடியா இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது அத்தனையும் தமிழிலேயே இருந்து கொண்டிருக்கிறது. நம்மாழ்வார் புத்தகங்கள் முழுவதும் தமிழிலேயே இருந்து கொண்டிருக்கிறது. உரைகள் தமிழிலேயே இருந்து கொண்டிருக்கிறது. இது வெளி உலகுக்கு செல்ல வேண்டும், ஆங்கிலத்தில் வர வேண்டும். அப்பொழுதுதான் இந்தியா முழுவதும் செல்ல வேண்டும். சுபாஷ் பாலேக்கர் இந்தியா முழுவதும் அவர் அறியப்பட்டவராக இருக்கிறார். ஆனால் நம்மாழ்வார் இந்தியா முழுவதும் அறியப்படாதவராக இருக்கிறார். இது உங்களுக்கான ஒரு முக்கியமான பொறுப்பாகும். ஏனென்றால் இங்கே இருக்கின்ற அறிவு வளம், அத்தனை அறிவு வளம், இயற்கை விவசாயம் குறித்த அறிவு வளம், அத்தனை அறிவு வளம் இருக்கிறது. இதை நீங்கள் ஆங்கிலத்தில் கொண்டு வர வேண்டும் என்று. அடுத்ததாக இப்பொழுது நாங்கள் ஆர்கானிக் ஃபார்மிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, அகில இந்திய இயற்கை விவசாய கழகத்தை ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தினோம். இப்பொழுது அதை நாங்கள் இளைஞர் கையில் கொடுத்து விட்டோம். இளைஞர்கள் வேகமாக எடுத்துக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கேரளாவில் இயற்கை விவசாய அசோசியேஷனுக்காக ஒரு கட்டிடத்தையும் கட்டியிருக்கிறார்கள்.
அந்த அளவுக்கு வேகமாக ஓடி இருக்கிறார்கள். இளைஞர்கள் முன்பு இருந்ததை விட, நாங்கள் இருந்த காலத்தில் இருந்ததை விட இப்போது இளைஞர்கள் வேகமா இருக்கிறார்கள். நாங்கள் ஒரு டப்பா கேமராவை எடுத்துக்கொண்டு ஓடி ஓடி போய் படம் எடுத்துக்கொண்டிருந்தோம். இன்று அவர்கள் கையிலேயே புகைப்படம் எடுப்பதற்கு, அதை பரப்புவதற்கு, சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு, ட்விட்டரை பயன்படுத்துவதற்கு மிக வல்லமை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அது இவர்கள் இந்த இயற்கை விவசாயத்தை அடுத்த கட்டத்தை எடுத்துச் செல்வது மிக வேகமாக எடுத்துச் செல்வார்கள். இவர்கள் எல்லாவற்றுக்கும் உள்ளே வந்து ஒரு சமூகமாக, ஒரு கம்யூனிட்டியாக சேர்ந்து இயங்குவதற்கு தேவைப்படுகிறது. அடுத்தாக முன்பெல்லாம் மெல்ல ஓடிக்கொண்டிருந்தது. இப்போதைக்கின்ற இளைஞர்கள் எங்களை விட 5 மடங்கு வேகமானவர்களாக இருக்கிறார்கள். மின்னலை விட 3 மடங்கு வேகமானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இவர்கள் மாவட்ட அளவிலே, தாலுகா அளவிலே, ஒன்றிய அளவில் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா டெக்னிக் தொழில்நுட்பங்கள் அதிகம் வைத்திருக்கிறார்கள். அடுத்தவரை குறை செய்து கொண்டு துரத்திக் கொண்டு இருப்பதை விட எல்லோரும் சேர்ந்து இயங்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. மாவட்டந்தோறும் 2-3 இயற்கை விவசாய விழாக்கள் தொடர்ந்து நடத்துங்கள். அவர்கள் ஒவ்வொரு விவசாயம் தங்களுடைய அனுபவங்களை அந்த விழாக்களில் பகிர்ந்து கொள்வதற்கான விஷயங்களை உருவாக்க வேண்டும். இது மாதிரியான விஷயங்களை செய்கின்ற பொழுதுதான் இங்கே வேகமாக ஓடும். இந்தியா உங்களால் முடியும். மீண்டும் சொல்லி, உங்களால் முடியும். நீங்கள் இந்தியாவை மாற்ற முடியும். இந்தியா நம்மிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இது உங்கள் ரத்தத்தில் இருக்கிறது, உங்களுடைய ஆன்மாவில் இருக்கிறது. ஆகவே நாம் இதை மாற்றுவதற்கான வேலையெல்லாம் நாம் செய்வோம். நன்றி. சுல்தான் ஐயா. பெர்னார்டு இது ரெடி ஆயிடுதுங்களா? ராம்? இல்ல சார், it is not going to take time. Okay, thank you. எல்லோருக்கும் மாலை வணக்கம். அண்ட் நான் ஐ திங்க் தமிழும் ஆங்கிலமும் கலந்து பேசுறேன். ஸோ தட் செல்வத்துக்கு திரும்பி அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது டிரான்ஸ்லேஷன் பண்ண சொல்லி. உண்மையாவே வந்து அவர் பேசுற வரைக்கும் நான் கொஞ்சம் பார்த்தேன். எல்லாரும் நிறைய நண்பர்கள் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. மிக்க சந்தோஷங்க. கிளாடுக்கு என்னுடைய தேங்க்ஸ் ஃபார் பீங் தேர். பிகாஸ் கிளாட் அண்ட் பெர்னார்டு எல்லாம் நாங்கள் கிட்டத்தட்ட 1980 பழக்கம் எங்களுக்கு. அதாவது நான் வந்து என்ன சொல்ல விரும்புறேன்னா, இன்னைக்கு இயற்கை விவசாயத்தை பத்தி பேசும்போதோ அல்லது வந்து இந்த கட்சிகளுக்கு வந்து அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவுக்கோ அவங்களுடைய பாசிபிலிட்டிஸுக்கு எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம தனிப்பட்ட முறையில் சொல்றதோட யுனைடெட் நேஷன்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் உடைய மெயின் கேரக்டரை வச்சு ஆல் இண்டியா லெவலில் உலக அளவுலேயே இதை தான் பண்ண போறாங்க, இதை தான் நாங்களும் பண்ண விரும்புகிறோம், ஆனால் இந்த வழியாக பண்ண விரும்புகிறோம் சொன்னோம்னா இந்த கருத்து நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அதுல என்ன சொல்றாங்கன்னா 2030 அப்போ வந்து கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் மக்களுக்கு வந்து நல்ல உணவு கிடைக்கணும், சுத்தமான உணவு கிடைக்கணும். அந்த உணவு வந்து இருக்கிற மால் நியூட்ரிஷனை வெளியெடுக்கணும் என்கிற கருத்தை கொண்டு வந்த பிறகு நம்ம அரசு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஃபோர்ட்டிஃபைட் ரைஸை கொண்டு வந்துடலாம், ஃபோர்ட்டிஃபைட் ஃபுட்டை கொண்டு வரலாம். எல்லாம் குப்பை. இந்த ஃபோர்ட்டிஃபைட் இருக்கு பாருங்க, அது எப்படிதான் அந்த பேரை ஆரம்பிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் இதுல திருச்சியில வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குதுங்க. ஒரு இயற்கை நம்ம இவங்க தான் பசுமை விகடன் வச்சிருந்தாங்க. தற்செயலா போயிருக்கும்போது உள்ளார போகும்போது கடையில வந்து வர்மி கம்போஸ்ட் வச்சு விற்கிறாங்க. அந்த வர்மி கம்போஸ்டுக்கு மேல ஒரு போர்டு எழுதி வச்சிருக்கிறாங்க, ஃபோர்ட்டிஃபைடு வர்மி கம்போஸ்ட். நான் சொன்னேன், இது என்ன ஃபோர்ட்டிஃபைடு வர்மி கம்போஸ்ட் அப்படின்னு. அதுக்கு அவர் அந்த ஆள் திரும்பி என்ன கேட்டாரு, உங்களுக்கு வர்மி கம்போஸ்ட்னா என்ன தெரியுமான்னு கேட்டாரு. தெரியாதுங்க ஐயா அப்படின்னு. அதுக்குள்ளார வந்து பின்னால வந்து ஒரு கேமராமேன் பசுமை விகடன்ல வந்து அவரை கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதனால என்னால அவங்க கிட்ட உண்மையான கருத்து தெரிஞ்சுக்க முடியல. அதாவது ஏதாவது ஒரு குப்பையை சேர்த்துட்டு அது ஃபோர்ட்டிஃபைடுன்னு சொல்றது வந்து வழக்கமா போயிடுச்சு. அது வந்து உணவு கிடையாது. நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி கண்டிப்பா வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம வந்து மண்ணை இம்ப்ரூவ் பண்ணணும். நான் ஒரு சின்ன ஒரு கருத்து மாதிரி சொல்ல விரும்புறேன். நான் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா செல்வம்? செல்வம் சார் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? எஸ் சார். ஓகே. அதாவது ஒரு புலியை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறாங்க இல்லையா? புலியை காப்பாற்றணும், இது ஒரு உதாரணமா சொல்றேன் உங்ககிட்ட. புலியை காப்பாற்றணும்னு எடுக்கிறாங்க. ஒரு புலி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மான் சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு மான் சாப்பிட்டதுன்னா வயிறு நிறைஞ்சிடும்.
சாதாரணமா போய் இன்னொரு மானை போய் கொள்ளாது. அப்போ ஒரு புலி, ஒரு காட்டுல ஒரு புலி இருக்காது, ஒரு புலி உதாரணமா சொல்றேன். ஒரு புலி ஒரு மானு ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டதுன்னா அந்த புலிக்கு ஒரு வருஷத்துக்கு 52 மான் தேவை. 52 மான் அவர் வந்து அந்த காட்டுல இருந்து எடுத்து பிடிச்சி சாப்பிடணும்னா அந்த காட்டுல ஒரு 520 மானாவது இருக்கணும். அப்பதான் இவருக்கு 52 மான் கிடைக்கும். 520 மான் இருக்கணும்னா 5200 ஏக்கர் நிலத்துல புல்லு வளரணும். அப்பதான் மான் வளரும். 5200 ஏக்கர்ல புல்லு வளரணும்னா அங்க இருக்கிற மண்ணு நலமான மண்ணா இருக்கணும். அப்பதான் புல்லு வளரும். அந்த புல்ல மானை சாப்பிட மானை வந்து இதான் உணவு சங்கிலி ஐயா, இதான் உணவு சங்கிலி, உணவு வலைன்னு சொல்றோம். ஆனா நாங்க மண்ணை காப்பாற்ற மாட்டோம், நாங்க புல்ல காப்பாற்ற மாட்டோம், ஆனா புலிய காப்பாற்றுவோம். இதே நிலைமை தான் நமக்கும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த கருத்து மாறும். இப்ப நாங்க கொடுக்குற அந்த 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 டீட்டெயில்ஸ்ல வந்து இதுதான் முக்கியம். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான கருத்து என்னன்னா, பல்லுயிரை கொண்டாடுவோம். 2020 யுனைடெட் நேஷன்ஸ் உடைய கோல்லே என்னன்னா செலிப்ரேட் பயோடைவர்சிட்டி, பல்லுயிரை கொண்டாடுவோம், இதுதான் சொல்லி இருக்கிறாங்க. பல்லுயிரை கொண்டாடுவோம்னு சொல்லிட்டு குட்டி சுவராக்கி மரபு மாற்றப்பட்ட விதைகளை கொண்டு வரும். அப்போ பல்லுயிரை மட்டும் இருக்கும்போது நமக்கு மரபு மாற்ற விதைகள் தேவையா? அதை பத்தி கொஞ்சம் அப்புறமா பேசுறேன் உங்ககிட்ட. முக்கியமா சொல்ல விரும்புறதுன்னா மண் வாசனை குறைய ஆரம்பிச்சுட்டு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஐயா, இனிமேல் இயற்கை விவசாயத்துல தயவு செய்து மண் வளம்னு பேசாதீங்க. மண் வளம்னு பேசவே பேசாதீங்க. மண் வளம் வந்து ஆங்கிலத்துல சாயில் ஃபெர்டிலிட்டி. நீங்க மண்ணை கொண்டு போய் பரிசோதனை கொடுத்தீங்கன்னா, எனி லெபார்டரி நீங்க போய் சாயில் டெஸ்டிங் லேபுக்கு கொடுத்தீங்கன்னா, கவர்மெண்ட் லேபா இருக்கட்டும், சாயில் டெஸ்டிங் லேபா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. தழை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து எல்லாத்தையும் போட்டு எழுதி தராங்க. என்பிகே, பிஹெச், இசி எல்லாத்தையும் எழுதிட்டு கீழே ரெக்கமெண்டேஷன் போடுவாங்க ஐயா, பார்த்துப்பீங்க. அந்த ரெக்கமெண்டேஷன்ல இவ்வளவு டிஏபியை கலந்துரு, இவ்வளவு யூரியாவை கல, இவ்வளவு பொட்டாசியம் கலந்து எழுதி கொடுக்குறான். அப்போ சாயில் ஃபெர்டிலிட்டி வந்து சாயில் ஃபெர்டிலைசரோட போய் நீக்கம் பண்ணி விட்டாங்க. அதனால இயற்கை விவசாயத்துல தயவு செய்து மண் வளம் இங்க பேசுறது விட்டுருங்க, மண் நலம்னு பேச ஆரம்பிங்க. சாயில் ஹெல்த், மண் நலம்னு பேசுங்க. மண் நலம், அந்த நலம், நலமான மண் எப்படி இருக்கு அப்படின்னா மண்ணுடைய நாடி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்ப நமக்கு உடம்பு நல்லா இருக்கா இல்லையான்னு எப்படி ஐயா தெரியும்? மருத்துவர்கிட்ட போனா மருத்துவர் நாடி தானே பிடிச்சு பாக்குறாரு. நாடி சரியா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்றா இல்லையா? அதே மாதிரிதான் ஐயா, மண்ணை தோண்டும் போது மண்ணுக்குள்ளார மண்ணுல இருக்கிற நாட்டு மண்புழு இருந்துச்சுன்னா அதுதான் மண்ணுக்கு நாடி. அப்போ உங்க மண்ணு நலமா இருக்குன்னு அர்த்தம். யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது, மண்ணுக்காக கவனிக்க வேண்டியது, மாட்டு சாணம் மேல போட்டுட்டு போயிட்டுனா, மாடு வந்து சாணம் போட்டுட்டு போயிட்டு 2 நாள் 3 நாள் விட்டுருங்க அப்படியே. அந்த சாணம் வறட்டியா மாறிட்டுன்னா உங்க மண்ணில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அந்த சாணி அப்படி துண்டு துண்டா போய் பூத்திருத்துன்னு வைங்க, தானாவே அந்த மண்ணுல ஈரப்பதம் இருக்கு, பூச்சி இருக்கு, கிருமி இருக்கு, மண்புழு இருக்கு, எல்லாமே எடுத்து காட்டுது. அதுதான் மண் நலம் ஐயா, வேற ஒண்ணும் கிடையாது. அங்கதான் மண் வாசனை ஆரம்பிக்குது. மண்ணுக்கு வாசனை கிடையாது ஐயா, மண்ணுக்கு சுத்தமா வாசனை கிடையாது. மண்ணை எடுத்து நீங்க வெயில காய வச்சு மோந்து பாருங்க, சுத்தமா வாசனை கிடையாது. மழை பெஞ்சா வருது, தண்ணிக்கு வாசனை கிடையாது. மண்ணுக்கு வாசனை கிடையாது, தண்ணிக்கு வாசனை கிடையாது. மண் வாசனை உண்டு. மண் வாசனை காரணம் மண்ணும் கிடையாது, தண்ணியும் கிடையாது, மண்ணில் வாழுகின்ற நுண்ணுயிர்கள். அதுதான் மண் நலம் ஐயா. அப்ப அந்த மண் நலம் நல்லா இருக்கணும்னா கிட்டத்தட்ட 66% நலங்கள் நம்ம நாட்டுல ஆர்கானிக் மேட்டர் குறைய ஆரம்பிச்சு. நம்ம நாட்டுடைய கிளைமேட்டுக்கு ஆர்கானிக் மேட்டர் 2 to 5% இருக்கணும், 2-5%. இன்னைக்கு நேஷனல் ஆவரேஜ் 0.4%. இதை நாங்க உருவாக்குவோமா, மாத்துவோமா? இதை போடுங்க, ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் போடுங்க. அரசு கிட்ட சொல்லுங்க, எந்த பார்ட்டி வந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய ஆர்கானிக் மேட்டர் மண்ணில் இருக்கிற மண் வாசனை கொண்டு வாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 148 மில்லியன் ஹெக்டர் நிலத்துல இருந்து 180 மில்லியன் ஹெக்டர் லேண்ட் வரைக்கும் இன்னைக்கு அஃபெக்டடா இருக்கு. எப்படி அஃபெக்ட் ஆகுது? நிலச்சரிவு, தண்ணி தேங்கி நிக்குது, சலைனிட்டி வந்துடுது, ஆல்கலைனிட்டி வந்துடுது, அசிடிட்டி வந்துடுது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டோம் ஐயா. எந்த அளவுக்கு நான் ஐயா மண் சரிவு எந்த அளவுக்கு போகுதுன்னா கிட்டத்தட்ட 5334 மெட்ரிக் டன், 5334 மெட்ரிக் டன் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வருஷமும் நம்ம நாட்டுல இந்த மண் அப்படியே சரிஞ்சு வெளியே போயிட்டு இருக்கு ஐயா. இதுல வேற சோடிக் சாயில், சலைன் சாயில். அப்போ மண்ணு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஐயா நம்மளுடைய பல்லுயிர். ஏற்கனவே நமக்கு தெரியும் பிரச்சனை. நம்ம மாடு வந்து நம்ம நாட்டு மாடு இருக்கு. திடீர்னு பாலைக்கார ஐயா வந்து மீதி எல்லாம் பண்ணின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் மண்புழுல வந்து ஏதோ
காப்பர் வருது, மெட்டல் வருது, லெட் வருது. ஏன் மண்புழு சாப்பிட்றதுன்னு கழிக்கும், அதை நான் ஃபேக்டரியாவது ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சாரு. சரி, அவர் அந்த பக்கம் பேசணும். இப்ப இந்த தேசி மாடும் இந்த பரதேசி மாடும் கொண்டு வந்து மோத ஆரம்பிச்சாங்க. நம்மகிட்ட தேசி மாடு இருந்தா ஃபைன், பரதேசி மாடு யாரை வாங்கிட்டாங்கன்னா ஒன்னும் நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா இது வெளிநாட்டுல என்ன ஆகுதுன்னா, வெளிநாட்டுல ஸ்டால் ஃபீடிங் ஐயா. ஸ்டால் ஃபீடிங்னா அவங்க வந்து வெளியில இருந்து கொண்டு வந்து சாப்பாடு, தீவனம் எல்லாமே வந்து கம்பெனி தீவனம். நம்ம நாட்டுல வெளிநாட்டு மாடு வளர்த்தாலும் நம்ம விவசாயி அதுக்கு புண்ணாக்கு போடுறாரு, உம்மி போடுறாரு, தவிடு போடுறாரு, மேய விடுறாரு, புல்லு சாப்பிடுது. சாணியில அவ்வளவு வித்தியாசம் கிடையாது. நாங்க எல்லா ஆராய்ச்சியும் படி பார்த்துட்டோம். இது ஒரு பக்கம் இருக்கவே, முக்கியமா உங்ககிட்ட சொல்ல விரும்புறது என்னன்னா, மாடு வந்து கண்ணுக்குட்டி போடும். அது பெண் கண்ணுக்குட்டியா இருக்கலாம், ஆண் கண்ணுக்குட்டியா இருக்கலாம். ஆண் கண்ணுக்குட்டி பிறக்கவே கூடாது. we don't want bulls அப்படின்ற புது டெக்னாலஜி ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு பேர் பெல்ஸ்வில் ஸ்பெர்ம் செக்சிங் டெக்னாலஜி. அதாவது இந்த ஸ்ட்ரா வாங்குறோம் பாருங்க, மாட்டுக்கு கொண்டு போயிட்டு நம்ம வெட்டரி ஹாஸ்பிட்டல்ல இந்த ஸ்ட்ரா போட்டதான ஃபர்டிலைஸ் பண்றாங்க. அது ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்து அந்த சக்தி, அந்த விந்துகள், அந்த காளை மாட்டுல இருந்து எடுத்த விந்துகள்ல புது டெக்னாலஜி வழியாக ஆண் விந்துகள் எந்த ஆண் கண்ணுக்குட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுமோ அந்த விந்தெல்லாம் தள்ளிட்டு வெறும் மாட்டை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ற விந்துகளை உருவாக்கி ஸ்ட்ரா கொடுக்க போறாங்க. அப்போ பல்லுயிர் பாதிக்கப்படும். ஞாபகம் வைங்க. இதேதான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து இந்த பெரிய பெரிய சாலைகள் போடும்போது, சாலையை வந்து இப்ப நீங்க வந்து அந்த கொடுக்கும் போது இந்த பார்ட்டிஸ்க்கு நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணுவீங்க, இந்த பெரிய சாலையெல்லாம் கிராமத்தை போடாதீங்க, நம்மளுடைய நிலம் பாதிக்குது. அது சொன்னா அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. பெரிய சாலையை வெட்டும் போது என்னன்னா, காட்டுல வந்து பெரிய பாலூட்டிகள் உண்டு, மேமல்ஸ் உண்டு. அந்த பாலூட்டிகள் மேல நுண்ணுயிர்கள் வாடும், பல நுண்ணுயிர்கள் வாடும். அது வைரஸா இருக்கலாம், பாக்டீரியாவா இருக்கலாம். ஆனா அந்த மரத்தெல்லாம் வெட்டி பெரிய சாலையை போடும்போது, மரத்தெல்லாம் வெட்டி சாலையை போடும்போது அந்த பெரிய பாலூட்டிகள் அந்த இடத்த விட்டு போயிடும். அப்ப இருக்கிற இந்த பூச்சிகள், கிருமிகள் தேடிட்டு இருக்கோம், எவனா மாட்டுவான்ட்டு. நம்ம மனுஷன் என்ன பண்ணுவான், ரோடு போட்ட உடனே ஒரு டீ கடையை போடுவான், ஒரு பிளாட்டை போட ஆரம்பிப்பான், மனுஷன் போய் தங்குவான். ஃபர்ஸ்ட் அவனுக்கு தான் இந்த வியாதிகள் வர ஆரம்பிக்கும். COVID-19 அதே மாதிரி ஒரு வாரியான ஏனாவது வௌவால் கிட்ட வந்தது. நல்லா புரிஞ்சுக்கிங்க, இதெல்லாம் எடுத்து சொல்லணும். இதேதான் பிரச்சனை. நம்ம ஏமாந்துடுறோம் ஐயா, ஏமாறக்கூடாது. இப்போ பருத்தி, பிடி பருத்தி கொண்டு வந்தாங்க. பிடி பருத்தி கொண்டு வரும்போது என்ன சொல்லுவாங்க, இது வந்து துணி தானே போட போற, நீ தான் சாப்பிட மாட்டியா, உனக்கு எதுக்கு பழக்கம், உனக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க. ஆனா மதுரையில் இருக்கிற மக்கள் தெரியும், பருத்தி பால் குடிப்பீங்க. நாகப்பட்டினம், நாகூர்ல பருத்தி கொட்டை ஹல்வா. ஏன் பருத்தி என்ன பிறகு அந்த புண்ணாக்கு யாருக்கு கொடுக்குறோம், மாட்டுக்கு தானே கொடுக்குறோம். அந்த பால் யாரு குடிக்கிறா? இதே மாதிரி மாறுபட்டு வித்தியாசமாக பல பொருட்களை கொண்டு வந்து கிளைபோசேட், குளுஃபோசினேட், நியோனிகோட்டினாய்ட்ஸ் அப்படின்ற பல விதமான ரசாயனங்கள் கொண்டு வந்து கொட்டுறாங்க. இதை நிப்பாட்ட சொல்லி ப்ரொஃபார்மா போடுங்க. இது மட்டும் இல்ல ஐயா, சீட் பில், கவிதா வந்து இதை பத்தி நிறைய எழுதி இருக்கிறாங்க. இந்த சீட் பில் எல்லாம் வந்து செல்வமும் எழுதி இருக்கிறாரு. இந்த சீட் பில்லை பத்தி நிறைய யோசிக்க ஆரம்பிக்கணும் ஐயா. நமக்கு வந்து விதை வந்து விவசாயிகள் தானே உருவாக்குனாங்க, வச்சாங்க. இப்ப கம்பெனிக்காரன் தான் கொண்டு வரணும், அப்பதான் வந்து விதை நல்ல விதை, இல்லைன்னா ஏமாந்துடுறான் விவசாயி அப்படின்ற ஒரு தவறான ஒரு கருத்து கொண்டு வந்து வெறும் நம்மளுடைய அந்த சுதந்திரம், விதை சுதந்திரத்தை அடைக்க பாக்குறாங்க. இது ஒரு பக்கம். இது வந்து போன வருஷம் கொண்டு வந்துச்சு டிராஃப்ட் பில். நல்ல வேலை அந்த COVID-19 வந்ததால அது வெளியே வரல. ஃபுட் செக்யூரிட்டிங்கிற பேர்ல வெறும் உணவு பாதுகாக்கணுங்கிறாங்க. ஐயா செல்வம் ஐயா எழுதும் போது ஃபுட் செக்யூரிட்டிங்கிறது வெறும் ஃபுட் செக்யூரிட்டின்றது அவைலபிலிட்டி மட்டும் கிடையாது, ஆக்சஸ் அண்ட் யூட்டிலைசேஷன், இது ரெண்டும் கொண்டு வரணும். ஆக்சஸ் அண்ட் யூட்டிலைசேஷன் ரெண்டும் கொண்டு வரணும். ஆக்சஸ்ல டிரான்ஸ்போர்டேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மார்க்கெட்டிங், அஃபோர்டபிலிட்டி, பர்ச்சேசிங் பவர் எல்லாத்தையும் கொண்டு வாங்க. யூட்டிலைசேஷன்ல ஹெல்த் இண்டிகேட்டர், நியூட்ரிஷியஸ் ஃபுட், ஃபுட் சேஃப்டி, குவாலிட்டி, கிளீன் வாட்டர், சானிடேஷன் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வாங்க ஐயா. இதுதான் ஃபுட் செக்யூரிட்டி. வெறும் தின்னுட்டு கழிக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா என்ன பண்றது? சிந்திக்க ஆரம்பிங்க தயவு செய்து. எம்எஸ்பியை பத்தி கவிதா பேசுவாங்க, ஆனந்து பேசுவாரு, அவங்க எல்லாம் பேசுவாங்க. நான் அதை பத்தி இப்ப பேச விரும்பல. ஒரு கருத்து மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் ஐயா. நமக்குள்ளார ஒற்றுமை இல்லை ஐயா. நான் ரொம்ப ஓப்பனா பேசுறேன். இன்னைக்கு நாங்க 78, 79 இருந்து இதுல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். பெர்னாடு 2 மனுஷங்க போயிட்டாங்க. இதுல இருந்து கோராவும் தவறிட்டான், நம்ம அண்ணாச்சியும் தவறிட்டாரு. நான் மட்டும் தான் அவர் அண்ணாச்சின்னு கூப்பிடுவேன். அவர் ஐயா கூப்பிடப்படாங்க, அவர் என்ன அண்ணாச்சின்னு கூப்பிட்டாரு. அப்படிதான் வளர்ந்தோம் நாங்க. நமக்குள்ளார யூனிட்டி கிடையாது. ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூ பிகம் யுனைடெட். ரெண்டாவது, ரொம்ப பேசுறோம் ஐயா, வேலை செய்ய மாட்டேங்குது ஐயா. அந்த காலத்துல வேலை செய்ய மாதிரி கிடையாது. ஒரு கூட்டம் போட வேண்டியது, பேச வேண்டியது, அன்னைக்கு சாப்பிட வேண்டியது, இயற்கை உணவு சாப்பிட வேண்டியது, மறுநாள் வீட்டுல டாய்லெட்டுக்கு போக வேண்டியது, அவ்வளவுதான் வேலை நமக்கு.
நான் ரொம்ப பிராங்கா பேசுறேன். தைரியமா சின்னவங்க, இளைஞர்கள் தயவு செய்து எடுத்துங்க. நமக்கு லீடர்ஸ் வேண்டாம் ஐயா, நமக்கு வேண்டியது ஆக்ஷன். தயவு செய்து ஆக்ஷன் பண்ணுங்க. இனிமேல் யாராவது, அதாவது இப்போ நான் வந்து மண்புழு உரத்தை ஆராய்ச்சி பண்ணேன் ஐயா, இன்னொருத்தர் வந்து வேற ஏதோ பண்றாரு, பாலைக்கர் ஏதோ பண்றாரு, 0 பட்ஜெட்டுங்கிறாரு. அப்புறம் இது நம்ம பயோடைனமிக் ஃபார்மிங் வந்து நம்ம ஜெயச்சந்திரன் பண்றாரு. எல்லாம் பண்ணட்டும். நீங்க தனிப்பட்ட ஒரு விவசாயி, உங்களுக்கு பிடிக்குதா? அங்கிருந்து ஜீவாமிர்தம் வேணுமா எடுத்துக்கோங்க, இங்க இருந்து BD 500 வேணுமா எடுத்துக்கோங்க, இங்க இருந்து மண்புழு உரம் வேணுமா எடுத்துக்கோங்க. உங்க நிலம், உங்க வருமானம். தயவு செய்து ஒரு தலைவரை ஃபாலோ பண்ணாதீங்க. தயவு செய்து நான் கெமிக்கல் ஃபார்மிங், நான் கெமிக்கல், நான் பாய்சனஸ் ஃபார்மிங், எந்த இதுவும் வேண்டாம். நஞ்சு இல்லா, ரசாயனம் இல்லா வேளாண்மையை நோக்கி நாங்க பயணுவோம் அப்படிங்கிற ஒரே ஒரு உறவை எடுத்துட்டு let us try to move forward. இந்த கருத்தோட நான் கொஞ்சம் நிப்பாட்டிக்கிறேன். ரொம்ப பேசுறேன், அப்புறம் டைம் இருக்காது. திரும்பி மீண்டும் வந்து சஜஷன் நான் கொண்டு வரேன். தேங்க்ஸ் வெரி மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. வணக்கம் சென்ன கேசவன் ஐயா. ராம், செல்வம், செல்வம் ஐயா, செல்வம் ஐயா அன்மியூட் பண்ணுங்க. அவர்தான் அன்மியூட். செல்வம் அன்மியூட் பண்ணுங்க. மியூட் பண்ணி வச்சிருக்கீங்க. பெர்னார்டோட வீடியோ சரியாயிடுச்சா? இல்ல ஐயா, நீங்க அதனுடைய சாராம்சத்தை மாத்திரம் சொல்லிருங்க. சரி, அத மறுபடியும் நம்ம கவிதா அவங்க பேசுற பேரு சொல்லிடுவோம். சரிங்க. அப்ப இப்ப கவிதா அவங்களை பேச I invite Kavita. You all know Kavita Gurugandi is the one of the person who mobilized people's strength in putting a break to BT Brinjal. It was a small team that led the fight. Sorry, I will tell in Tamil. Kavita Gurugandi பிடி கத்திரிக்காயை தடுத்து நிறுத்துவதற்காக செய்த வேலைகள் மிக முக்கியமானவை. அதை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு சிறிய குழுதான் வேலை செய்தது. ஆனால் அந்த பன்முகத்தன்மை கொண்ட ஒரு குழுவாக மாற்றி பன்முக பக்கங்களிலும் அந்த தாக்குதலை நடத்தி வழிநடத்துவதற்காக ஒரு அந்த குழுவை ஒரு மாலையாக மாற்றி ஒருங்கிணைந்த வேகத்தோடு செல்ல வைத்தவர் கவிதா. இப்பொழுது விவசாயத்தை ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் மாற்றி அமைக்க வேண்டும். அதற்கு வெறும் களத்தில் விவசாயிகள் செய்கின்ற அதே நேரத்தில் அரசுகள் என்ன செய்கின்றன, அரசுகள் எப்படி அந்த விஷயங்கள் எல்லாம் மாற்றினால், தங்களுடைய கொள்கைகளை மாற்றினால், செயல்பாடுகளை மாற்றினால் விவசாயிகளுக்கு உதவியாக இருக்கும் என்கின்ற நோக்கில் அலையன்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் என்ற அமைப்பை உருவாக்கி இந்திய அளவிலே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ ஒரு 500க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இதோடு தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றன. அத தமிழ்நாட்டிலும் இங்கே நாம் எல்லோரும் அலையன்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் ஆஷா தமிழ்நாடாக நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். I invite Kavita to sow her dream. Thank you. I want to begin by thanking you all for this privilege of being in the middle of such stalwarts like Dr. Claude Alvares, Dr. Sultan Ismail, and Bernard, who's in Oroville. I think what one had witnessed as the organic farming movement, and truly it has been a movement in Tamil Nadu. Like Claude says, one has not witnessed it in any other state of India. Kerala does come close. So a few other states come close, but Tamil Nadu is certainly leading the people's movement on organic farming. And there is a concept called scaling out, where some effort moves from people to people within society, as opposed to scaling up, which is done usually by governments investing on
creating something bigger than what it is by systematically investing on a few things. When it comes to scaling out efforts, Tamil Nadu has been fantastic, and it has led the effort not just at the production end, I would say. It has also shown people how to change consumption. And it only began as changing towards better food consumption in terms of organic food and so on. But many people obviously didn't leave it there. They understood that it can't be left there, and they took it to another level of sustainable lifestyles themselves. And this is something that Tamil Nadu had witnessed quite a bit. And one of the very striking features of the Tamil Nadu organic farming movement has been the active presence and participation of youngsters. Lots of youngsters, particularly engineers, for some reason, who gave up lucrative careers, people in the IT sector and other non-agricultural sectors, who have chucked everything and come back to farming. And if they didn't come back into farming, they at least came back to help farmers market their produce. And this is something that's very striking about Tamil Nadu. Tamil Nadu's organic farming movement has also seen a very strong element of revival of traditional varieties of crops. And anyone who understands organic farming understands the importance of diversity, that too the value of traditional land races. And this is something one has witnessed once again, both at the production end and the kind of demand that one sees in Tamil Nadu for millets, for traditional rice varieties and so on. I think you are far ahead of many others out there. And I also wanted to mention the fact that you have in several ways made organic food and organic farming as a mainstream concept gets reflected in the fact that it is only in Tamil Nadu that mainstream and regular farmer unions hold their meetings. They are doing very conventional sort of conversations and demands on MSP, electricity, and so on. But their banner still has Dr. Nammalvar. And they still say that, we take inspiration from somebody like Dr. Nammalvar. In strange ways, this is one state which has mainstreamed organic farming, and election manifestos are also a reflection of how people have actually, in numerous unspoken ways, just by their behavior, you have communicated to political parties that organic is what you want. And that is something that they have understood. And that is why a political party actually promises in its manifesto a scheme named after Dr. Nammalvar. This has not happened in any other state of India. And you are far ahead of others. Selvam, I'll keep continuing, right? And this is all right that the translation comes at the end. I don't want to be boring everyone. So I do want to make a mention specifically of Dr. Nammalvar, who, was able to convince people because he was really a missionary on the move. And Claude already described, how he would be found in different places every day. He was constantly in people's farms and changing the situation on the ground. So all of these are very, very important, striking features of Tamil Nadu's organic farming movement. Having said that, for somebody like me, when I look at what the overall change has been in the field of agriculture and what the organic farming movement has achieved, I think there's still a very long way to go.
And unfortunately for us, there's a long way to go with absolutely no time to be lost. In fact, that long way should have been completed yesterday. And it's not just in Tamil Nadu, everywhere. Climate emergency around us, farmers, economic crisis all around us, the serious health crisis all around us, resource degradation all around us. So that demands that Tamil Nadu organic scaling out efforts, the people's movement, also has to convert itself to a scaling up movement. Governments have to listen to people, they have to change, and they have to do proper scaling up of organic farming, not the kind of PKVY schemes and other schemes that are going on in the name of organic farming at this point of time. And I have hope that you have the power, the Tamil Nadu citizens and public have the power to shape that scaling up effort that ought to happen from the government. And I must say that, several hopeful things are happening in different parts of the country. Odisha has a millets mission that is, helping farmers spread the area of millets. And they are not talking only about sorghum and pearl millet. They are not talking only about jawar and bajra. They are talking about kodo millet, proso millet, barnyard millet, brown top millet, and so on in a government's program of scaling up. And their tribal farmers are taking up millet farming again with great enthusiasm with the government program to support them. Similarly, in West Bengal, traditional paddy varieties are being distributed in the formal seed supply systems by the government. And they are doing so without, waiting for some university to validate the qualities of that variety and so on. Just the department in its farms is multiplying seed and giving it to people, and there's huge demand there also. So that's happening in Bengal. And things like this are being witnessed in different parts of the country. But Tamil Nadu government has not put its money where it ought to be doing. And I think there is nothing wrong in organic farmers and citizens saying that we want a pie, a share in that pie, because it is being spent on really harmful sorts of investments. If we can move that investment into useful things, I think we will also save on the time emergency that I'm talking about. So this is my dream. My dream is that Tamil Nadu will actually invest on scaling up of organic farming, that they will put in the forefront women farmers. I see Ponnutai sitting in this webinar, for instance. Women farmers taking the lead to do this all over the state. My dream is that, traditional varieties of seeds will get sown on larger areas. And I hope that Tamil Nadu government will put money on actual farmer to farmer extension support. What has happened in terms of scaling out, the government should invest in the scaling up phase also in the same scaling out. And I also would like to see the Ulavar Santais in Tamil Nadu actually converting themselves completely into organic markets directly from farmers to consumers. There is that demand, and they will take off like nobody's business in a state like Tamil Nadu. And I do think we need young missionaries. We need from amongst the youngsters another Dr. Nammalwar, another selfless person who will help more and more farmers shift to this kind of a farming.
And I do think these are not big dreams. I think these are realistic dreams, and it will be very much possible in Tamil Nadu. Thank you. Thank you, Kavita. Thank you for the wonderful seeds of dreams that you have sown here. நண்பர்களே, கவிதாவும் மிகச் சுருக்கமான மொழிபெயர்ப்பாக வைக்கிறேன். ஏன்னா நமக்கு நேர பற்றாக்குறை இருக்கிறது. நம்மிடமிருந்து அவர்கள் நிறைய எதிர்பார்க்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்புகளை மட்டும் சொல்லிவிடுங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் வேறு விதமான, இங்க மற்ற நாடுகள்ல மற்ற மாநிலங்கள் நடந்ததை விட இங்க வேறு விதமா நடந்தது. மற்ற மாநிலங்கள் இங்க நமக்கு போட்டியாலாம் இங்க பெருசாவலாம் இதுல பக்கத்துல யாரும் இல்ல. நாம தான் ரொம்ப முன்னாடி வேகமா ஓடிட்டே இருக்கிறோம். இங்க என்ன ரொம்ப அழகா நடந்தது அப்படின்னா, எல்லாரும் வந்து அரசாங்கம் ஸ்கேலிங் அப்ப பத்தி கவலைப்பட்டிருப்பாங்க. எப்படி இதை விரிவாக்குவது பெருசாக்குவது அப்படிங்கிற பத்தி பேசுவார், கவலைப்படுவாங்க. தமிழ்நாட்டுல ஸ்கேலிங் அவுட், செய்கின்ற வேலையிலிருந்து வெளியேறுவது எப்படியா, இதுதான் அரசாங்கம் ஒவ்வொரு தடவையும் நினைச்சிட்டே இருக்கும். அரசாங்கம் ஒரு திட்டத்தை உருவாக்கும், மக்கள்கிட்ட கொடுத்த பிறகு அரசாங்கம் வந்து வெளியே போய் அதை மக்களுடைய திட்டமா தாங்க மக்கள் மாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யற பேரு ஸ்கேலிங் அவுட். ஸ்கேலிங் அவுட் எப்படி செய்யுதுங்கிறது மிக அழகாக நடந்திருக்கிறது. மக்கள் இயற்கை விவசாயத்தை தங்களுடையதாக எடுத்துக்கொண்டார்கள். ஆக விரிவாக போயிருக்கிறது. விரிவாக போன மட்டும் இல்ல, இன்னும் நிறைய வேலைகள் காத்திருக்கிறது. அது மிக முக்கியமாக பாரம்பரிய ரகங்களை காப்பாற்றுகின்ற வேலைகள் இங்கே நமக்கு இருக்கிறது. ஒரிசா பாரம்பரிய ரகங்களை பகிர்ந்து அரசாங்கமே கொடுக்கிறது. வெறும் ராகியும் கம்பு மட்டும் கொடுக்கவில்லை, இன்னும் எல்லா வகையான பாரம்பரிய ரகங்களும் கொடுக்கிறது. மேற்கு வங்கம் அதே போல பாரம்பரிய நெல் ரகங்களை அரசு வேளாண் துறை தன்னுடைய நிலத்தில் விளைவித்து விவசாயிகளுக்கு அது கொடுத்து கொண்டிருக்கிறது. இது மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே இந்தியாவில் மற்ற பகுதியில் நடந்ததை விட இங்கே இளைஞர்கள் மிக அதிகமாக இறங்கியிருக்கிறீர்கள். மிக குறிப்பாக பொறியாளர்கள் இங்கே நிறைய இறங்கியிருக்கிறீர்கள். அவர்கள் வேலையை விட்டு விவசாயத்துக்கு வருகிறீர்கள். ஆனாலும் அது மட்டுமல்லாமல் விவசாயம் செய்ய முடியாதவர்கள் தாங்கள் ஒருங்கிணைந்து சந்தையை உருவாக்கி இயற்கை விவசாய சந்தைகளை உருவாக்குகிறீர்கள். இது மாதிரியான சிறப்பான வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உழவர் சந்தை இங்கே இருக்கிறது. இந்த உழவர் சந்தை விரைவில் ஒட்டுமொத்தமாக இயற்கை விவசாயிகளுடைய சந்தையாக மாறிவிட வேண்டும். அதை மாற்றுவதற்கு தேவையானதை செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன். இது போன்ற கனவுகளை உங்களிடம் நான் விதைத்து செல்கின்றேன். நன்றி, வணக்கம். செல்வமையா, அடுத்தது நீங்க பெர்னார்டோடைய அடுத்த பெர்னார்டோட வீடியோ ஒர்க் ஆகுது இல்லையா? இல்ல, பரவாயில்ல. அவருடைய ஸ்பீச் நீங்க சுருக்கமா நீங்க சொல்லிட முடியுமா? இல்ல, பெர்னார்டோடைய கனவு என்ன இருந்ததுன்னா, மிகச் சிறிய வீடியோ தான் இருந்தது. ஒரு 3 நிமிடங்கள் 3.5 நிமிடங்கள் தான் இருந்தது. அது விரைவில் உங்க எல்லாருக்கும் வந்து பகிர்ந்து விடும். நீங்க உங்களுடைய மின்னஞ்சல்கள்ல இங்க பகிர்ந்துட்டீங்கன்னா அது மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் எண்ணையும் பகிர்ந்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமா பெர்னார்டுடைய வீடியோவை நாம் பகிர்ந்தோம். அவர் குறிப்பிட்டது, விவசாயிகள் இயற்கை விவசாயத்துக்கு நிறைய மாறி இருக்கீங்க. ஒரு கிராமமாக மாறுவதற்கு முன்பாக விவசாயிகள் தங்களுக்கு தேவையான அத்தனையும் அவர்கள் விளைவிக்கிறார்கள். இயற்கை விவசாயம் செய்கிறோம், ஆனால் எல்லாவற்றையும் நாம் விளைவிப்பது கிடையாது. எனக்கு தேவையான ஒரு விவசாயி தனக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர்கள் விளைவிக்க வேண்டும். அதற்கு தேவையான எல்லா பொருட்களும் எங்க வைத்திருக்கோம். அது ஒருங்கிணைந்த பண்ணையமாக இருக்க வேண்டும். நம்மளோட இதுதான் சொல்லிட்டே இருப்பாங்க, அந்த ஒருங்கிணைந்த பண்ணையமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கடைசியா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது 2-3 விஷயம் சொல்றாரு. நிறைய மரங்கள் இருக்கணும், மண்ணுல இருந்து ஆர்கானிக் மேட்டர் சேர்த்திட்டு இருக்கணும், உங்களுக்கான எல்லா உணவுப் பொருளும் உங்கள் நிலத்திலிருந்து வரணும், வெளியிலிருந்து எதுவும் உங்கள் இடுபொருளாக வரக்கூடாது. கடைசியாக என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம நண்பர் மகேஷ் தான், விழுப்புரம் மகேஷ் அவர்கள் தான் நேரில் சென்று பெர்னார்ட் அந்த ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தாரு. நண்பர் மகேஷுக்கு நன்றி. கடைசியா அவர் கேட்கும் பொழுது, என்ன செய்யணும்னு நீங்க சொல்றீங்க, விவசாயத்துக்கு என்ன செய்யணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, பெர்னார்டுக்கே உரிய பஞ்ச் டயலாக்கா ஆர்கானிக் மேட்டர்ஸ் அவ்வளவுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. மண்ணில் இருக்கின்ற நலம், நம்ம இஸ்மாயில் அவர்கள் சொன்னது போல
மண்ணில் இருக்கின்ற நலன் தான் முக்கியமானது. அதுதான் அதைத்தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. நன்றி. இதோட இன்ற அமர்வை நாம கனவுகளை விதைப்பதற்கான இதுல ராம், ஐ இன்வைட் ராம். ஐயா, இன்னொரு சின்ன விவரம். இப்போ அந்த சாட் பாக்ஸ் எல்லாருக்கும் திறந்து இருக்குது. மற்றவங்க யாருன்னா வந்து சாட்ல அவங்க எதனா சொல்ல வேண்டியதா இருந்தாரு அவங்க வந்து அதை பதிவு பண்ணலாம். ஆமா, அந்த சேட் பாக்ஸ் திறந்து இருக்கு. சேட் பாக்ஸ்ல சேட் பாக்ஸை பயன்படுத்த தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து அதை பயன்படுத்துங்க. உங்களுடைய முகவரி மன்னிக்கும், உங்களுடைய தொடர்பை உங்க அணுகுவதற்கான வழி வாட்ஸ்அப் எண்ணோ அல்லது இமெயில் ஐடியோ இருந்தால் அதை பதிவுங்க. நீங்க வேற ஏதாவது சொல்லணும் கேட்கணுங்கிறதா இருந்தாலும் அதுக்குள்ள நீங்க போடலாம். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். நான் நேற்று இதை பதிவு பண்ணியிருந்தேன். அதனால என்ன வந்து மீண்டும் இதை வந்து பேசணும்னு சொல்லி செல்வம் ஐயா சொன்னாரு. அதை எல்லாரும் படிச்சிருக்க மாட்டாங்க. அதனால நான் அதை திரும்பி இங்க சொல்ல விரும்புறேன். நான் ஒரு 6 விஷயங்களை வந்து ஆன்லைன்ல நேற்று பதிவு பண்ணியிருந்தேன். அது என்னன்னா, தமிழ்நாட்டுல வந்து கவிதா சொன்னாங்க, கிளாட் சொன்னாரு முன்னாடியே, இந்தியாவுல மற்ற எல்லா மாநிலத்தை விட இங்க வந்து முக்கியமான சில விஷயங்கள் நம்ம செஞ்சிருக்கோம். என்னன்னா, நாம வந்து இங்க தனிநபர்கள் முயற்சி மூலமாக நிறைய விஷயங்கள் இயற்கை விவசாயத்துறையில சாதிக்கப்பட்டிருக்கு. நம்மாழ்வரையாகட்டும், மற்றவராகட்டும், சின்ன சின்ன குழுக்களாகவும் தனிநபர் முயற்சி மூலமாகவும் பல விஷயங்களை நம்மளால செய்ய முடிஞ்சது. ஆனால் இந்த தனிநபர் முயற்சி மூலமாக செய்யப்பட்ட விஷயங்கள் எங்கேயுமே நிறுவனமாக ஆக்கப்படுவது மிக சில நிறுவனங்கள் தான் இருக்கு. அதிக அளவுல இவங்க வந்து நிறுவனங்களாக மாறப்படவில்லை. We have failed to institutionalize individual initiatives into large-scale institutions. That is one of the failures of Tamil Nadu organic farming movement. We have very few institutional platforms that are available. இன்றைக்கும் வந்து இயற்கை விவசாயிகள் கூட்டம் போடணும்னு எங்கெங்க 4-5 இடங்கள்ல இருக்கு. ஆனா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்குதா, ஒவ்வொரு வட்டாரத்திலையும் இருக்குதா, ஒவ்வொரு ஊர்லயும் நம்ம வந்து கூட்டம் போடணும்னா இன்னமும் விவசாயிகள் தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர அதற்கான நிறுவனங்களோ அதற்கான ஒரு கட்டமைப்புகளோ வந்து பெரிய அளவுல நம்ம உருவாக்கல. இது வந்து நான் ப்ரொஃபசர் இஸ்மாயில் பேசும்போது சொன்னாரு, நம்ம சேர்ந்து வேலை செய்ய மாட்டேங்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை நம்ம எல்லாருமேலையும் சுமத்தினாரு. ரொம்ப முக்கியமான ஒரு உண்மை நிதர்சனம் அதுதான். நம்ம வந்து பொலிட்டிக்கல் விஷயங்களாகவோ ஐடியாலஜி விஷயங்களாகவோ தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிறோமே தவிர இயற்கை விவசாயம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த மாத்திரம் சார்ந்து நம்ம வந்து ஒண்ணு சேரணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒரு முயற்சியோ இல்ல அந்த ஒரு ஒருங்கிணைக்கும் திறன் இது வரைக்கும் நம்ம எடுத்துட்டு வரல. தனித்தனியாக இன்னமும் மக்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மூன்றாவது, இன்னைய தேதிக்கு இஸ்மாயில் சார் ரொம்ப அழகா சொன்னார், தலைவரை நோக்கி போகாதீங்க, நாம வந்து நம்மளுடைய லாயல்ட்டி வந்து தெளிவா இயற்கை விவசாயத்துக்கு இருக்கட்டும் அப்படின்னு. நாம எந்த ஒரு கூட்டம் போட்டாலும் கூட்டம் முடியறதுக்கு முன்னாடி யாரான ஒரு 2 பேரை தலைவர் ஆக்கிட்டோம், இல்ல ஒருத்தரை வந்து துணை தலைவர் ஆக்குறோம். நம்ம எல்லா கூட்டத்திலையும் பார்த்திருக்கேன். நான் நிறைய விவசாயிகள் 22 வருஷமா வந்து இந்த துறையில சுத்திட்டு இருக்கிறேன். ஏதான ஒரு ஐடியா போடணும்னு துவங்கினாங்கன்னா ஐடியா போடுறதுக்கு 30 பேர் வந்திருப்பாங்க. ஐடியா கொஞ்ச நேரம் கழிச்சு இதுக்கு ஒரு கமிட்டி போடுவோம், இந்த கமிட்டியில ஒரு 5 பேரை எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி 5 பேரை தவிர மத்த 25 பேர் நாம் என்ன செய்யறது இனிமே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம். இந்த மாதிரிதான் நம்ம கூட்டங்கள் இருக்குதே தவிர நாம வந்து பல பேரை வந்து இதுல மேலும் வந்து அவங்க இதுல எப்படி செய்யலாம் அப்படின்றது இன்னைக்கு நமக்கு தலைவர்கள் தேவை இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் பல விதத்திலேயும் பல்வேறு தரப்பட்ட திறமைகளையும் சார்ந்து வர்றதுனால எல்லா திறமைகளும் தேவைப்படுது. We need several types of skills today. அப்படி இருக்கும்போது we don't need leaders. What we need to do is to develop the capacity to have a collective responsibility. நான் இந்த பொறுப்பு எடுத்துக்கிறேன், நான் இந்த வேலையை செய்யறேன்,
இந்த தேதிக்குள்ள இந்த வேலையை நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொறுப்பு எடுத்துக்கக்கூடிய அந்த கலெக்டிவ் லீடர்ஷிப் இஸ் சம்திங் தட் we have failed to acquire despite having such amazingly talented individuals. So that is something that we should try to move towards. நாலாவது பாயிண்ட் நான் சொல்ல விரும்பினது என்னன்னா, இது வந்து இவர் பேசும்போது சொன்னாரு, கிளாட் முதல்ல பேசும்போது இது ரொம்ப தெளிவா சொன்னாரு. எவ்வளவோ விதமான அருமையான முயற்சிகளும் செயல்பாடுகளும் இங்க இருந்தும் தமிழில் எழுதப்பட்டிருக்கே தவிர அதை வந்து இன்றைய நவீன விஞ்ஞான ரீதியில் ஒரு உதாரணம் சொல்றேன். தமிழ்நாட்டுல வந்து இவ்வளவு இயற்கை விவசாயம் நடக்குது, இவ்வளவு விதமான முயற்சிகள் இருக்குது. ஆனா தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எவ்வளவு இயற்கை விவசாய முயற்சிகளை அங்க இருக்கக்கூடிய பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்மாழ்வார் ஐயா பத்தி இன்னைக்கும் ஒரு சாப்டர் இருக்குதா இவங்களுடைய இயற்கை வேளாண் பல்கலைக்கழகத்துலன்னா இல்ல. அடுத்த தலைமுறையோ அடுத்த தலைமுறையோ பேசக்கூடிய சிலர் பேசுவாங்க, வர்ற தலைமுறைகள்ல அது வந்து இல்லாம போயிரும் அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கு. அது ஒண்ணு. எஸ் சார், ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். எஸ் சார். நம்ம தமிழ்நாடு அரசுடைய புத்தகங்கள்ல 12ஆம் கிளாஸ் புத்தகத்துல ஆழ்வார் அருணாச்சியுடைய படத்தை போட்டு அவரை பத்தி கம்ப்ளீட்டா எழுதி இருக்கிறாங்க. இது உங்க முயற்சியினால இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அது வேண்டாம், நமக்குள்ளார இருக்கு. பட் வந்து சரி சரி, 12ஆம் கிளாஸ். ஏன்னா தமிழ்நாடு பாடத்துறையில வந்து ப்ரொஃபசர் தான் வந்து முயற்சி எடுத்ததுனால நிறைய விஷயங்கள் இப்போ அட்லீஸ்ட் பள்ளிக்கூட பாடத்திட்டத்திலேயாவது வந்திருக்கு. ஆனா அது வந்து விவசாயம் பல்கலைக்கழகத்துல வந்திருக்கா நமக்கு தெரியாது. ஆனா எதுக்கு சொல்ல வரேன்னா, நிறைய விஷயங்கள் நாம இங்க நடந்ததை வந்து விஞ்ஞான ரீதியில அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம எடுத்து சொல்ல தவறிட்டோம். அதை பத்தி எழுதி மத்த ஊர்களுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்றது நம்ம செய்யல. இது ஒரு பிரச்சனை அப்படின்னு பாக்குறேன். கடைசியாக வந்து இவங்க கவிதா பேசும்போது சொன்னாங்க, அரசாங்கத்தோட வேலை செய்ய நம்ம தயாரா இல்லை. அரசாங்கத்தோட முட்டி மோதி நம்ம வந்து கட்சிகள் கிட்ட போறோமே தவிர அரசாங்கத்துக்கிட்ட போக மாட்டேன்றோம். அரசாங்கத்துடைய திட்டங்களில் இயற்கை விவசாயம் எந்த அளவுக்கு வந்து உள்ளார இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மிக மிக குறைந்த அளவில் தான் இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசாங்கத்து இயற்கை விவசாய திட்டங்கள்ல கூட நம்மளுடைய இந்த இயற்கை விவசாயம் சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலானவர்கள் அதுல பங்கெடுக்க இல்லை இதுவரைக்கும். இதுதான் நிதர்சனம். கூப்பிடப்படலை. திருப்பி அதே ஆட்கள் தான் வராங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்திலேயே சில பேர் அங்கங்க தெரிஞ்சவங்க ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. பல நேரங்கள்ல பார்க்கும்போது நமக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சவங்க இவ்வளவு பேர் இருந்தா எதுக்கு இதே ஆட்கள் வராங்க அப்படின்ற சந்தேகம் நம்மளுக்கு வருது. அதுல இருந்து நம்ம எப்படி விடுபட போறோம், அது வந்து நம்ம எப்படி செய்ய போறோம், இதுதான் வந்து இந்த ஒரு 5-6 விவரங்கள் தான் நான் வந்து என் சைட்ல இருந்து பகிர்ந்துக்க விரும்புறேன். செல்வமையா நன்றி. நன்றி. நிறைய நிறுவனங்கள் நமக்காக தேவை இருக்கிறது. நம்ம நிறுவனங்கள் நம்முடையதாக இருக்க வேண்டும், நாம் நடத்துகின்ற நிறுவனமாக இருக்க வேண்டும் என்பது தேவையாக இருக்கிறது. இதுதான் கோர். நம்ம ராம் சொன்னதுல மிக கோரான ஒரு விஷயம், மூலமான ஒரு விஷயமா நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது. அதை பற்றி விரிவாக பேசுவோம். பாமையன் பாலு இருக்கீங்களா? பாலு நீங்க இருந்தா வாங்க பேசணும். பாலு அவங்க இல்லை அப்படின்னா நம்ம பொன்னுத்தாய் அவர்களை பேச வைக்கணும். ஏன்னா பொன்னுத்தாய் மக்களுக்கு அறிமுகப்படுத்துவது ரொம்ப மிக முக்கியமானது. வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு மரபணு மாற்று பயிர் கள சோதனை சமயத்துல நான் ஒரு ஆர்ப்பாட்டத்தை திட்டமிட்டு நடத்தினோம். அந்த ஆர்ப்பாட்டத்துல ஷீலு அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற பெண்கள் இணைப்பு விமன் கலெக்டிவ் இருக்குல்ல, பெண்கள் இணைப்பு குழுவுக்கு பெண்கள் நிறைய உள்ள வந்தாங்க. அந்த குழுவை வழிநடத்தி சென்ற தளபதியா இருந்தது பொன்னுத்தாய். அவங்க அங்க செய்த வேலைகளை பகிரங்கமா பேச முடியாது, நல்லது கிடையாது, அவர்களுக்கும் நல்லது கிடையாது, நமக்கும் நல்லது கிடையாது. ஆகையால நான் பேசல. ஆனா மிகப்பெரிய ஒரு வீராங்கனையாகத்தான் அன்னைக்கு இயங்கினாங்க. இன்றும் பெண்களை இணைத்து செய்யக்கூடிய வேலைகள்ல முனைப்பா இருந்து செய்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் பேசணும்னு நான் கேட்டிருந்தேன். ஏன் அப்படின்னா, இந்திய விவசாயத்தில்
60% மேலான வேலைகளை செய்வது பெண்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த முடிவெடுக்கின்ற விஷயத்திலேயோ மற்ற விஷயங்களோ பெண்களுக்கு எந்த விதமான இடமும் கிடையாது. நிலம் அவர்கள் பேர்ல கிடையாது. குடும்பமா இருப்பாங்க, உயிருக்கு உயிரா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா நிலத்தை நாம கொடுக்கறது நாம தயாராகவே இல்லை. நில உரிமை இல்லை, முடிவெடுப்பதில் உரிமை கிடையாது. கடன் வாங்குறப்ப கூட அவங்க பேர் 2 பேர்த்தோட பேர்ல எல்லாம் கிடையாது. இது மாதிரி நிறைய விஷயங்களை பேசிட்டே இருப்போம். பெண்களுக்கு விவசாயத்தில் உரிய பங்கை கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக பொன்னுத்தாய் அவர்கள் பேசணும். வாங்க பொன்னுத்தாயக்கா. அனைவருக்கும் நான் சார்ந்த களஞ்சியம் பெண் விவசாயிகள் சங்க சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பெண்கள் இணைப்புக்குழு ஒரு 25 வருஷம் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கோம். கடந்த ஒரு 10-12 வருஷங்களா தமிழகத்துல ஒரு 18 மாவட்டத்துல பெண் விவசாயிகளை ஒருங்கிணைச்சு பணி செஞ்சுட்டு இருக்கிறோம். சார் சொன்ன மாதிரி இன்றைக்கு 60ல இருந்து ஒரு 72-80% விவசாய வேலைகளை பெண்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அங்கீகாரம் கூட இன்னும் கிடைக்கல. இப்ப நம்ம அரசுக்கு என்ன கோரிக்கைகள் என்ன வைக்க போறோம் இந்த தேர்தல் சமயத்துல அப்படின்னு சொல்லும் போது பெண் விவசாயிகள் அப்படிங்கிற ரீதியில நாங்க முதல்ல இந்த விவசாயிகள், இன்னைக்கு விவசாயம்னு சொல்லும்போது பல்வேறு தொழில்கள், அது பெண் விவசாயிகள் சொல்லும்போது அது விவசாயிகளா இருக்கலாம், விவசாய கூலிகளா இருக்கலாம், ஆடு மாடு வச்சிருக்கிறவங்களா இருக்கலாம், பால் கறந்து வேலை செய்யறவங்களா இருக்கலாம். இந்த மாதிரியான குறிஞ்சி நில காடுகள்ல வேலை செய்யறவங்களா இருக்கலாம், முல்லை நிலத்துல வேலை செய்யறவங்களா இருக்கலாம், மருத நிலத்துல, இவங்களை எல்லாத்தையுமே பெண்களை பெண் விவசாயிகள் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை இவங்களுக்கு கொடுக்கணும். இன்றைக்கு ஒரு உழவரட்ட அப்படிங்கிற அந்த ரீதியில கூட ஆண்கள் பேர்ல தான் இன்றைக்கு அரசு வழங்கிக்கிட்டு இருக்குது. பெண்கள் பேர்ல அந்த மாதிரியான எந்த இதுவும் கிடைக்கல. ஒரு வகையில அவங்க எப்படி அரசு பாக்குது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நிலங்கள் எல்லாமே ஆண்கள் பேர்ல இருக்கிறதுனால அவங்களதான் விவசாயி அப்படிங்கிறத அடையாளப்படுத்தப்படுறாங்க. பெண் விவசாயிகளை அந்த ஒரு அடையாளத்துல இல்ல. அத பேசணும், இந்த தேர்தல்ல இதை பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறோம். இன்னைக்கு இடம்பெயர்தல் சூழ்நிலையில இன்னைக்கு ஆண்களை விட அதிகமா விவசாயத்துல இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது பெண் விவசாயிகளாலதான் இந்த விவசாயம் நடந்துகிட்டு இருக்குது. நிறைய பேர் வெளிய வேலைக்கு போயிட்டாங்க. இடம்பெயர்தல்ங்கிற முறையில ஆண்கள் கூட விவசாய வேலை செஞ்சுட்டு இருந்த ஆண்கள் கூட. அப்படிப்பட்ட இந்த நேரத்திலையும் இன்றைக்கு இந்த விவசாயத்தை தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறது பெண் விவசாயிகள். அவங்கள அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றோம். ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் ஒரு புதிய ஒரு விஷயத்தை கையாண்டுட்டு இருக்கிறோம். கலெக்டிவ் ஃபார்ம், பெண்கள் கூட்டு விவசாய குழு. அந்த மாதிரி அவங்க கூட்டு விவசாயம் இதுவரைக்கும் யார்கிட்டயோ குத்தகை எடுத்து அவங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த குத்தகை வாங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த குத்தகை கொடுக்குறவங்க சீக்கிரமா அந்த நிலங்கள் எல்லாம் வாங்கிடுறாங்க. இப்ப நாங்க 10-12 வருஷமா நாங்க அரசுக்கு வைக்கிற கோரிக்கைகள் என்ன அப்படின்னு சொன்னா, அரசனுடைய புறம்போக்கு நிலங்கள் அந்தந்த பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய இந்த மாதிரி இயற்கை விவசாயத்தை பாதுகாப்பான உணவுக்காக விவசாயம் பண்ற இந்த மாதிரியான பெண்கள் கூட்டு விவசாய குழுக்களுக்கு இல்ல விவசாய அமைப்புகளுக்கு விவசாய சங்கங்களுக்கு இந்த அரசு அந்த நிலங்களை நீண்ட கால குத்தகைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற விவசாய கிரீவன்ஸ் டேல அதை இந்த கூட்டத்தின் மூலமாகவும் இந்த தேர்தல்ல அந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இன்னும் சொல்ல போனா இப்ப இன்றைக்கு சொல்றாங்க
இன்னைக்கு விதைகள், இந்த விதைகள் வந்து பாரம்பரிய அந்த விதைகள் வந்து பாரம்பரிய விதைகளை வந்து நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா அதுதான் வந்து நம்ம மண்ணுக்கு, நம்ம நிலத்துக்கு, நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற வந்து விதை. ஒரு குறிப்பா நான் சொல்றேன், இப்ப அரசு அலுவலகத்துல இருந்து இந்த மாடி தோட்டம், இந்த வீட்டு தோட்டம் போடுறதுக்கு இந்த விதைகளை போய் வாங்கிட்டு வந்தா அந்த விதைகளை போட்டா அதுல பாதி கூட முளைக்கல. ஏன்னா அது நம்ம மண்ணுக்கேற்ற விதை இல்லை, அது எங்கேயோ இருந்து வந்த விதை. ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ நம்ம வந்து பீட்டி கத்திரிக்காய் மட்டும்தான் அங்க வந்துச்சுன்னு சொல்றோம், அந்த மாதிரி இல்லை. எந்தெந்த விதைகளும் வந்து வந்துச்சு. அப்ப அந்த பாரம்பரிய விதைகளை மீட்டெடுக்கிறதுக்கான, ஏன்னா அதுதான் நம்ம மண்ணுக்கு ஏற்றது, அதை கொண்டு வர்றதுக்கு இந்த தேர்தல்ல நம்ம அந்த விஷயங்களை நம்ம வந்து முன்னெடுக்கணும். இன்றைக்கு வந்து கிடங்குகள் அப்படி மையப்படுத்தப்பட்ட கிடங்குகள்ங்கிற பேர்ல வந்து எவ்வளவோ டிராவல் பண்ணி எங்கேயோ கொண்டு போய் தானியங்களை கொள்முதல் பண்ணி அதை வந்து திருப்பி வந்து மக்களுக்கு விநியோகம் பண்ணும்போது அது, அதாவது ஒரு புள்ளி விவரம் சொல்றாங்க, ஒரு வருஷத்துல வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு குறிப்பா வந்து ஒரு மாநிலத்துக்கு தேவையான அளவுக்கான தானியங்கள் இன்னைக்கு வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதையெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு சொன்னா அங்கிருந்து இருக்கிற தானியங்களை அந்த பஞ்சாயத்திலேயே கொள்முதல் பண்ணி அந்த பஞ்சாயத்திலேயே அதை பராமரிச்சு அதை விநியோகம் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு மின்னத பக்கத்துல இருக்கக்கூடிய நகரங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை இந்த நேரத்துல முன்னெடுக்கிறோம். இன்னைக்கு வந்து இயற்கை விவசாயிகள் வந்து இன்னைக்கு வந்து அதுல வந்து நிறைய பெண்கள் ஈடுபடுறாங்க. இப்ப இயற்கை விவசாயத்துல எவ்வளவோ வந்து அவங்க வந்து தண்ணியை மிச்சப்படுத்துறாங்க, செலவுகளை மிச்சப்படுத்துறாங்க, கரண்டை மிச்சப்படுத்துறாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து மிச்சப்படுத்தி இந்த நாட்டுக்கு சேவ் பண்ற அந்த மாதிரியான சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து இந்த அரசு வந்து அவங்களுக்கு ஊக்கம் அளிக்கணும் அப்படிங்கிறத, அதுவும் குறிப்பா சிறுதானிய இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற இந்த காலநிலை மாற்றம் வந்து எங்கேயோ கொண்டு போது விவசாயத்தை கொண்டு போயிட்டு இருக்கோம். அந்த சூழல்ல தாங்கி வளரக்கூடிய அந்த சிறுதானிய பயிர் விளைய வைக்கிற விவசாயிகளுக்கு அரசு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்களுக்கு ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிற இந்த விஷயத்தையும் நம்ம இது வழியா வைக்கிறோம். இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் வந்து தொடர்ந்து நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த தேர்தல் மூலமாகவும் இந்த விஷயங்களை வந்து நான் சார்ந்த களஞ்சியம் பெண் விவசாயிகள் சங்க சார்பாக முன்வைக்கிறேன். நன்றி பொண்ணுத்தையாக்கா, மிக சிறப்பா பேசி. இன்னும் நிறைய தேவைகள் இருக்கு, நீங்க மக்காமல பேசுனதெல்லாம் தெரியும். அவை மறுபடியும் தனியா நம்ம பேசி நம்ம தேர்தல் அப்போ எப்படி பயன்படுத்துவோம். அடுத்த பாலசுப்ரமணியம் பாமையன் இருக்கீங்களா? சரி, நந்தா நீங்க இருக்கீங்களா? நந்தகுமார், உள்ளாட்சி தன்னாட்சி நீங்க பேசுங்க. விவசாய தளத்திலும் இயற்கை விவசாய தளத்திலும் உள்ளாட்சிகளை எப்படி நம்ம பயன்படுத்திக் கொள்ள முடியும், அதுக்கான இடமெல்லாம் என்ன அளவு இருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க நந்தா. நந்தா நீங்க பவர் பாயிண்ட் இருக்கு, ராம் நந்தாவோட பவர் பாயிண்ட் இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இந்த இயற்கை வழி வேளாண்மை ஒரே ஒரு நிமிடம் உங்களை அறிவுப்படுத்துகிறேன். நண்பர்களே, நந்தகுமார் உங்களில் ஒருத்தர், துடிப்பு மிக்க உங்களில் ஒருத்தர், உள்ளாட்சிகளுக்கு அதிகாரமிக்கதா மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக, நமக்கு தமிழகத்தில் உள்ளாட்சிகளுக்கு அதிக அதிகாரம் கிடையாது, ஆனா இருக்கிற அதிகாரத்தோட நம்ம இன்னும் முழுமையா புரிஞ்சுக்கல, தெரிஞ்சுக்கல, பயன்படுத்தல அப்படிங்கிற ஆதங்கத்துல மிக நிறைய வேலைகளை கடந்த 10 ஆண்டுகளாக உள்ளாட்சிகள் பிரதிநிதிகளுக்கு, உள்ளாட்சியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் நிறைய பயிற்சிகள் கொடுத்து கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற நந்தகுமார் அவர்கள் இப்ப பேசுவார். நன்றி அண்ணா. நந்தகுமார் மட்டும் இல்ல, எல்லாருமே பல நண்பர்களோட ஒரு கூட்டு இயக்கமாக நண்பர்கள்லாம் சேர்ந்து எடுக்கிற ஒரு முயற்சியாகத்தான் அது போயிட்டு இருக்கு. அந்த விதத்துல இன்றைக்கு தமிழகத்தில் இயற்கை வழி வேளாண்மையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த கருத்தரங்களை உள்ளாட்சிக்கான சில கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது மூலம் சொல்றோம். ஆனா நமக்கு முன்னாடி பேசிய பல ஆளுமைகளும் முக்கியமாக பதிவிட்டது 2 விஷயங்களை பதிவிட்டாங்கன்னு பாக்குறோம். ஒண்ணு,
தமிழகத்தில் எவ்வளவு ஒரு முன்னோடியாக இந்த இயற்கை வழி வேளாண்மைக்கான முயற்சிகள் நடந்திருக்காது. நம்மாழ்வார் ஐயாவுடைய அழுத்தமான ஆழமான பங்களிப்பாக அது ஒரு மிகப்பெரிய காரணமா பார்க்கிறோம். ரெண்டாவது, அரசாங்க அளவுல மாநில அரசு அளவுல நம்ம அழுத்தமாக இயற்கை வழி வேளாண்மைக்கு கொடுக்க வேண்டிய பரிந்துரைகள் என்ன அப்படின்றதும் 2 விஷயமா பார்க்கணும். தமிழகத்துடைய முக்கியமான அணுகுமுறையாக பேசும். அதுல மாநில அரசு எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்பது ஒரு விதத்தில் இருந்தாலும், பரவி கிடக்கிற தமிழகம் எங்கும் பரவி கிடக்கிற 12,500க்கும் மேற்பட்ட உள்ளாட்சி ஊராட்சி அரசாங்கங்களில் என்ன கையில எடுக்கணும் இந்த இயற்கை வழி வேளாண்மையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது அப்படின்ற ஒரு பார்வையும் நமக்கு இருக்குது. இன்னும் அதை வலுப்படுத்திக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம். ஒற்றை மாநில அரசு கிட்ட மட்டுமே நம்மளுடைய அணுகுமுறையை நிறுத்திக் கொள்ளாமல் ஒவ்வொரு சிற்றூராட்சியிலும் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்தும் இந்த இயற்கை வழி வேளாண்மையை எப்படி பார்க்கணும். அது சுல்தான் இஸ்மாயில் ஐயா சொன்ன மாதிரி மண் நலமாக இருக்கலாம், விதைகளாக இருக்கலாம். இப்ப அவங்க கவிதா பேசும்போது வங்கத்தில் மாநில அரசு பாரம்பரிய விதைகளை அவங்க கொடுக்குறாங்க. ஏன் அது ஒரு ஊராட்சி அவ்வளவு சொல்றதுக்கு செய்யறதுக்கான சூழல் நம்ம ஏற்படுத்தக்கூடாது. அதே மாதிரி இப்ப பொண்ணுத்தாய் அக்கா பேசும்போது ஊராட்சி அளவுல கொள்முதல் பத்தி பேசுறாங்க. இப்ப பரவலாக்களை பத்தி நம்ம கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு யோசிக்கணும். மாநில அரசோடு இல்லாம பரவலாக்களை பத்தி யோசிக்கணும். அந்த விதத்துல இன்னைக்கு நிச்சயமாக எப்பயுமே இயற்கை வழி வேளாண்மைக்கும் இந்த பரவலாக்கப்பட்ட உள்ளாட்சி ஊராட்சி நிர்வாகத்துக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்றத வெறும் தியரியாக வெறும் புத்தகமா மட்டும் இல்ல, பல மாநிலங்கள்ல அது நேரடியா பார்க்கும். குறிப்பா கேரளால இன்றைக்கு ஊராட்சி அளவுல கொடுக்கக்கூடிய ஊக்கத்தினால இந்த இயற்கை வழி வேளாண்மை என்பது வளர்ந்துருக்கு. உங்களுக்கு தெரியும், அவங்களுடைய புவியியல் ரீதியான காரணங்களால அதிகமான காய்கறி விளைச்சலோ வேளாண்மை சார்ந்த பணிகளோ செய்யறதுக்கு சவால் இருக்கு. தமிழகத்தை சார்ந்து இருக்கிறாங்க. ஆனா அங்க கடந்த சில ஆண்டுகளாக உள்ளாட்சி ஊராட்சி அளவுல கொடுத்த ஊக்கத்தினால இயற்கை வழி வேளாண்மையை கையில் எடுத்து ஊராட்சி அளவுல சிறிய சிறிய தோட்டங்கள் அமைச்சிருக்கிறாங்க. நீங்க 36 வயது அந்த திரைப்படத்தை கூட நீங்க பார்த்திருக்கலாம். அது பல சமயங்கள் அது கேரளாவில் எடுத்த முயற்சியாக. இப்ப நம்ம நேரத்தின் அருமை கருதி குறிப்பா 7 விஷயங்கள் ஒரு கிராம ஊராட்சி இயற்கை வழி வேளாண்மைக்காக செயல் திட்டமாக என்ன எடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். திரையில பாக்குறீங்க, ரோல் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத் இன் ப்ரோமோட்டிங் நேச்சுரல் வே ஆஃப் ஃபார்மிங். இயற்கை வழி வேளாண்மை, அங்கக வேளாண்மைன்னு சொல்லலாம். இயற்கை வழி வேளாண்மைக்கு கிராம ஊராட்சி என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இப்ப அண்மையில கூட கொரோனா காலத்துல சிவகங்கை மாவட்டத்துல ஒரு ஊராட்சியில பொது இடத்துல இயற்கை வழி வேளாண்மை இல்லைன்னா பொதுவாக வேளாண்மை மூலியமாக காய்கறி தோட்டம் 100 நாள் வேலை மூலியமாக செய்யறாங்க. அதாவது தனிநபர் இல்லங்கள் மூலியமாக தனிநபர் தோட்டங்கள் மூலியமாக வேளாண்மை நடந்தாலும் ஒரு ஊராட்சி நினைச்சா 100 நாள் ஊழியர்களை பயன்படுத்தி அவங்க அந்த பொது இடங்கள்ல, அது கோயில் மானியமா இருக்கலாம், பொது புறம்போக்கா இருக்கலாம், ஏரி புறம்போக்கா இருக்கலாம், அங்க தோட்டம் அமைக்க முடியும். அது இயற்கை வழி தோட்டமாக இருக்க முடியும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஊராட்சி விஷயத்துல 2 சொல்லுவாங்க. ஒண்ணுமே பல சமயங்கள்ல எங்களுக்கு ஃபண்ட் இல்ல, கவர்மெண்டோட அப்ரூவல் இல்ல, வீடியோட ஒத்துழைப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. அது நிச்சயமா உண்மைதான். அது இன்னொரு விஷயம் பேசணும். ஆனா இந்த மாதிரி பெரிய பண முதலீடுகளோ, அவர் ஆழ்வாரிஸ் ஐயா சொன்ன மாதிரி பெரிய பண முதலீடுகளோ, பெரிய தொழில்நுட்ப வசதியோ, இல்ல ஜிஓ பாஸ் பண்ணி அங்கீகாரம் கொடுப்பதோ, இது எதுவுமே தேவைப்படாத மக்களை வைத்துக் கொண்டே இயற்கை வேளாண்மைக்கு என்ன செய்ய முடியும்? வெறும் கட்டடம் கட்டுறது ஊராட்சியுடைய பணிகள் இல்ல. சமூக மேம்பாட்டுக்கான குறிப்பாக இந்த இயற்கை வழி வேளாண்மைக்கு ஊராட்சி என்ன செய்ய முடியும்னா 100 நாள் வேலையை பயன்படுத்த முடியும். அது பல மாநிலங்கள்ல அதை பயன்படுத்துறாங்க. குறிப்பா அந்த பொது இடங்கள்ல ஒரு இயற்கை வழி தோட்டத்தை உருவாக்குறது, மாடல் ஃபார்ம். ஏன்னா உடனடியாக போய் இயற்கை வழி வேளாண்மைன்னா மக்கள் ஏற்றுக்க தயக்கம் இருக்கு அப்படின்னா ஒரு தோட்டத்தை ஊராட்சிகளை உருவாக்கணும். இன்னைக்கு 12,524 ஊராட்சிகள் இருக்குன்னா 9,500 ஊராட்சிகள் மேல இப்ப தலைவர்கள் பொறுப்புல இருக்காங்க. அதுல எப்படி இயற்கை வழி வேளாண்மைக்கு இளைஞர்களுடைய ஆதரவு நிறைய இருக்கும், அதே மாதிரி இன்னைக்கும் செய்யணும்னு நினைக்கிற பல ஊராட்சி தலைவர்கள் அங்கங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு தடையாக இருக்கிற விஷயத்தை தாண்டி இந்த இயற்கை வழி வேளாண்மை அவங்க செய்ய தயாராக அவங்க இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. 2வது, விதைகளையும் சிறு நாற்றாங்காலையும் கொடுக்கறது. இப்பயும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மர கண்ணுகள் கொடுக்குறாங்க. ஊராட்சியுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக தோப்புகள் உருவாக்குறதுக்காக கண்ணுகள் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பாரம்பரிய விதைகளையும் பாரம்பரிய மரக்கண்ணுகளையும் கொடுக்கறதுக்கு ஊராட்சிகள் நிச்சயமாக ஒரு முன்னெடுப்பு கொடுக்கலாம். இது கேரளத்துல நிறைய நடக்குது. நம்மளும் அதை ஊராட்சியோட முன்னெடுக்கலாம். அதே மாதிரி சுய உதவி குழுக்கள் மூலியமாக இந்த இடுபொருட்கள் தயாரிக்கிறதுக்கான ஒரு பொருளாதார நடவடிக்கையா சோசியல் என்டர்பிரைஸ் வித் த செல்ஃப் ஹெல்ப் குரூப் விமன், அது மகளிர் திட்டம் மூலியமாக சில நிதிகள் வருது, சில தொண்டு நிறுவனங்கள் மூலியமாக நிதிகள் வருது. அவங்க சில சமயம் பொட்டி கடை வைக்கிறாங்க, சில கடைகள் வைக்கிறாங்க. அதே மாதிரி இடுபொருட்கள் தயாரிக்கிறதுக்கான ஒரு பொருளாதார ஸ்மால் என்டர்பிரைஸ ஊராட்சிகளை ஏற்படுத்தலாம். அது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். அது பஞ்சகாவியாவா இருக்கலாம், பூச்சி விரட்டியா இருக்கலாம். அதே மாதிரி
அவங்க நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் இருக்கு, அது மூலியமா வெர்மி கம்போஸ்ட் யார்லாம் தயார் பண்றாங்க அதை நம்ம பயன்படுத்த முடியும். அடுத்தது மிக முக்கியமா பாத்தீங்கன்னா சர்டிஃபையிங் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ். ஏன்னா உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் சரியான முறையான இயற்கை வேளாண்மை அந்த விவசாயி செய்யறாரா இல்லையான்னு. அப்ப அந்த ஊராட்சி சரியாக கண்காணித்து இந்த விவசாயிகள் வந்து இயற்கை வழியில தான் வேளாண்மை செய்யறாங்க ஒரு சான்றிதழ். அது பல கிளாட் ஆல்வர்ஸ் ஐயா எல்லாமே பல பேர் முயற்சி பண்ணி பார்ட்டிசிபேட்டிவ் ஆர்கானிக் சர்டிபிகேஷனுக்கான பல முயற்சிகள் நடக்குது. இப்ப தமிழ்நாட்டுல ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை மூலியமாகவும் பஞ்சாயத்துகள் இந்த சான்றிதழ் கொடுக்கிற முயற்சிகள் நடந்தாலும் ஊராட்சி அதை முடிவு எடுத்து எங்க ஊர்ல இவர் செய்யறாரு ஒரு 3வது அரசாங்கமாக நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்றத தாராளமாக ஒரு ஊராட்சி செய்ய முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா சர்டிபிகேஷனை தாண்டி கிராம அளவுல இந்த ஊராட்சிகளுக்கான கடைகளை ஒரு சந்தையை சின்ன சந்தையை ஒண்ணு இல்லைங்க, நம்ம தம்பி பிரபாகரன் கூட காலையில பேசிட்டு இருக்கும்போது பகிர்ந்துட்டாங்க. கேரளால ஒரு ஊராட்சியில வாரத்துல ஒரு நாள் சாயங்காலம் 5 மணிக்கு பாத்தீங்கன்னா அந்த பஞ்சாயத்து பகுதி பக்கத்துல இருக்கிற பஞ்சாயத்து பகுதியில விளைவிக்கப்பட்ட இயற்கை காய்கறிகள் பழங்களை கொண்டு 5 மணிக்கு பஞ்சாயத்து ஆபீஸ்ல கடையை விற்கிறாங்க. 1 மணி நேரத்துல அது காலியாகும். ஒரு சந்தையை உருவாக்கி கொடுப்பதற்கு பஞ்சாயத்து வேலை செய்ய முடியும். அது பஞ்சாயத்து ஆபீஸ் தான் வைக்கணும் இல்ல. இப்ப நம்ம எல்லா ஊராட்சியிலும் கிராம சேவை மைய கட்டடை கட்டி இருக்கிறாங்க, சுயதி குழு கட்டிடங்கள் இருக்கு. அந்த இடத்தை ஒரு சந்தைக்கான ஒரு சின்ன இடமாக ஒரு ஊக்குவிக்கிற இடமாக அந்த இடத்துல விளைவிச்சது அங்கேயே விற்பனை ஆகிற ஒரு சூழலை நிச்சயமாக அது பஞ்சாயத்து அளவுல ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அடுத்தது கிராம சபை, அதாவது விவாதிக்கிறதுக்கும் திட்டமிடுவதற்கும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கும் ஜனநாயகத்துல ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது பரவலா பல பேர் கொண்டு போறதுக்கான விவாதத்தை முன்னெடுக்கிறதுக்கு திட்டமிடுவதற்கு நிறைய நிதிகள் வருது. அந்த நிதிகளை எப்படி வந்து மடைமாற்றி இயற்கை வழி வேளாண்மை கொண்டு போகலாம், விதை வங்கிகளை உருவாக்கலாமா, நாற்றான்களை உருவாக்கலாமா, எப்படின்ற திட்டமிடுவதற்கு கிராம சபையை ஒரு கருவியாக பயன்படுத்த முடிந்தால் ரொம்ப சிறப்பா இருக்கும். அடுத்தது இறுதியாக ஒரு விஷயம் கூட்டமைப்பு. இப்ப நீங்க சித்திலிங்கில பாத்தீங்கன்னா சித்திலிங்கியோட மிகப்பெரிய வெற்றியா பாக்குறது இயற்கை வழியில இருக்கிற விவசாயிகளை ஒருங்கிணைச்சு மிகப்பெரிய கூட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஏதோ ஒரு விதத்துல குழுவாக இருக்கும்போது அவங்களுடைய ஒருத்தருக்கு ஒருத்தர் இயங்கி வேலை செய்யறது. அப்ப ஒரு ஊராட்சி 2 ஊராட்சி சேர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சான்றிதழ் பெற்றிருந்தாலும் சரி இல்லைனாலும் முறையாக இயற்கை வழி வேளாண்மை செய்த விவசாயிகளை ஒரு கூட்டமைப்பாக ஆக்க முடியும்னா அது நல்லா இருக்கும். சந்தைப்படுத்துறதுக்கு அவங்களுக்கான இடுபொருள் எல்லாத்துக்குமே. கடைசியா நீங்க இப்ப திரையில பாக்குறது என்னன்னா கேரளத்தில் ஒரு ஊராட்சியில வந்து முழுக்க அந்த ஊராட்சியில உணவு உற்பத்தி முழுக்க இயற்கை வழி வேளாண்மை நடக்குது. ஒரு காலத்துல அந்த சரியான காய்கறிகள் கிடைக்காம கஷ்டப்பட்ட அந்த ஊராட்சி தான் முழுக்க வந்து இயற்கை வழியில தன்னிறைவு பெற்ற இந்தியாவின் முதல் ஊராட்சியாக இருக்கு இயற்கை வழி வேளாண்மை. இது தமிழகத்திலும் முற்றிலும் சாத்தியம்தான். தமிழக அரசு தலை அசைக்குதோ இல்லையோ ஒரு ஊராட்சி முடிவெடுத்தா அது செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடைசியா ஒரே ஒரு செய்தி என்னன்னா, எந்த அளவுக்கு மாநில அரசு முக்கியமோ அதே மாதிரி இயற்கை வழி வேளாண்மையை மக்கள் இயக்கமாக ஆக்குவதற்கு ஒவ்வொரு ஊராட்சியிலிருந்தும் நம்ம கிளம்ப வேண்டும், கீழ இருந்து கிளம்பணும் அப்படின்றத சொல்லி வாய்ப்புக்கு மிகவும் நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி நந்தகுமார். உள்ளாட்சிகள் நம் மக்களிடம் அதிகாரம் இருக்கு. நம்மளால தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தது அதிகாரம் மக்களிடம் இருக்கணும், மக்கள் தான் அந்த அதிகாரத்தை கையில எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உள்ளாட்சிகளில் அந்த அதிகாரம் கையில எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நாம கையில எடுக்காம இருக்கிறது நிறைய அதிகாரத்தை கொடுக்கல. இருந்தாலும் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை கூட நம்ம இன்னும் கையில எடுக்காம இருக்கோம். வெவ்வேறு இடங்கள்ல நடந்த மாற்றங்கள் நீங்க தெரிவிச்சிருக்கீங்க. நம்ம நண்பர்களை இதை பயன்படுத்திக்கணும். குறிப்பா இதை இன்னும் கூடுதல் அதிகாரத்துக்கானவைகளாக நம்ம பெறுவதற்கான வாய்ப்பாக நம்ம யோசிக்கலாம். பாலு இருக்கீங்களா? ராமையன் இருந்தா வாங்க பின்னாடி பேசலாம். நண்பர்களை அடுத்த கட்டமாக நகர்றோம். சீர்காழி நடந்த ஒரு நிகழ்வுல பேச கூட்டும் போது அரசு விழா, அமைச்சர்கள்லாம் இருந்தாங்க, மாவட்ட ஆட்சியர்கள் வந்தாங்க. இயற்கை விவசாயம் பாரம்பரிய நெல் விழாவா இருக்கப்போ பேச கூட்டும் போது அங்க பேசியிருந்தேன். பொதுவாக நாங்கள்லாம் எங்கள் காலத்தை இயங்கிய பொழுது நாங்க அரசு அலுவலர்களுடைய படிகள்ல கால் வச்சது கிடையாது, கால் வைக்க விரும்பியது கிடையாது. அரசு அலுவலகங்கள் அல்லது அங்கிருந்த இடைமட்ட கீழ்மட்ட ஊழியர்கள் நடந்துகிட்ட விதம், அவருடைய பார்வை இதெல்லாம் இருந்தது. அப்ப ஊருக்குள்ளாரே இயற்கை விவசாயத்துக்கு மரியாதை கிடையாது. பைத்தியக்காரர்களாக பார்க்கப்பட்ட சமயத்துல அரசு அலுவலகங்களுக்குள்ள நமக்கு என்ன மரியாதை இருந்திருக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் சில ஆட்சி தலைவர்கள் ரொம்ப ஈர்ப்பா இந்த விஷயத்தை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு திட்டங்கள் மாவட்ட அளவிலான அதிகாரிகளோடு சேர்ந்து வேலை
செய்யுங்க, இந்த திட்டங்கள் போடுங்க, இது செய்யுங்க, செய்யுங்க சொல்லுங்க போதும் கசப்பான அனுபவம் தான் கிடைச்சிருது. ஆகவே நாங்க அரசு அலுவலகத்துக்குள்ள கேட்க போறது இல்லை, அரசாங்கத்துல கேட்கறது இல்லைன்னு நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அந்த கூட்டத்தை தான் இப்ப பேசியிருந்தோம். இது மாதிரி நாங்க வேலை செஞ்சுட்டே இருக்கோம். ஒரு சின்ன கதை எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த கதையை மறுபடியும் மறுபடியும் அசைப்போட்ட பிறகுதான் என்ன நான் மாத்திக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த கதையை இங்க சொல்லிட்டு நம்ம இதுக்கு ஏன்னா நமக்குள்ளார தமிழகத்துல இயற்கை விவசாயிகள் பொலிட்டிக்கலி அவேரா இருக்கிறோம், அரசியல் புரிதலோட இருப்பவரா இருக்கும். நம்ம அரசியலோட புரிதலோட ஆழம் வந்து மற்ற மாநிலங்கள் இருப்பதை விட மிக அதிகமானதாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நம்ம அரசாங்கத்தை விட்டு நம்ம காப்பாத்தியது நாமளே போதும் அப்படிங்கிற பார்வையோடவே நம்ம இயங்கிட்டு இருக்கோம். அரசாங்கம் எனக்கு என்ன செஞ்சு தரணும் தேவையில்லை, இந்த பார்வை என்கிட்டயும் இருந்தது, இன்னமும் இருக்கு. அது வேற ஒரு விஷயம். அந்த கதை என்னன்னா, கிஷனை பார்த்து அரண்மனையில இருந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு தானே வந்தான் அரண்மனைக்கு. அப்பவே நீ அதை தடுத்து நிறுத்தலாம் இல்ல, ஏன் நீ நிறுத்தல? அரண்மனைக்கு கொண்டு வந்த பிறகாவது நீங்க திரௌபதியை வந்து காப்பாத்தி நீங்க திருப்பி அனுப்பிச்சிருக்கலாம் இல்ல, ஏன் நீ செய்யல? அவ கத்துனா இல்ல, அப்ப ஏன் நீ செய்யல? அந்த சேலையை பிடிச்சி இழுக்கிறாள, அப்பதான் நீ வந்து போய் உள்ள குறுக்க நிற்கிறியே, அந்த அவமானம் நடப்பதற்கு முன்பாகவே நீ தடுத்திருக்கலாம் இல்ல அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்க பொழுது கிருஷ்ணன் சொன்னா, இதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனா திரௌபதி கண்ணா என்ன காப்பாத்துன்னு கேட்கலையே, கேட்டுதான் நான் செஞ்சிருப்பேன் இல்ல அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னாங்க. அது மாதிரி அரசாங்கத்தை நாம கேட்கலையே, கேட்டுட்டாதானே அரசாங்கம் செய்யும். அப்ப அரசாங்கத்துல கேட்கணுங்கிறதுக்கு எதை கேட்கணும், எப்படி கேட்கணும், அரசாங்கத்துக்கு என்ன செய்வதற்கான சாத்தியம் இருக்கு, அரசாங்க நிர்வாக அமைப்பு முறை எப்படி இருக்கு, இது எல்லாம் புரிந்து கொண்டு அதற்குள்ள என்ன செய்தா கேட்டா கிடைக்கும். இன்னொன்னு, நீண்ட கால அளவிலான இலக்கை வந்து அரசாங்கத்துக்கு நம்ம கொடுக்கலாம், ஆனா இன்னைக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கான திட்டங்களையும் நம்ம கொடுக்கணும். அதற்காகவே இந்த நம்ம கலந்துரையாடலாம் இந்த பகுதியை நம்ம நடத்திக்கிறோம். நீங்கள் பேசணும். மீண்டும் சொல்கிறேன், நான் படித்த ஒரு புத்தகம், என்னை இன்ஃபுளுன்ஸ் பண்ண ஒரு புத்தகத்தோட பெயர் 1 Minute Manager. நீங்க எதுவா இருந்தாலும் எங்கிட்ட சொல்றா இருந்தா 1 நிமிஷத்துக்குள்ள சொல்லி முடிச்சிடணும். என்ன பாராட்டுறதா இருந்தாலும் 1 நிமிஷத்துல பாராட்டணும், திட்டுறதா இருந்தாலும் 1 நிமிஷம் திட்டணும், எங்கிட்ட ஏதாவது ஒரு கோரிக்கை வைக்கிறதா 1 நிமிஷத்துல வச்சிடணும். அதுக்கு பிறகு இதுக்குள்ள தேவை இருந்தா நான் உங்கள்ட்ட மறுபடியும் கூப்பிட்டு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்ன புத்தகம் அது. என்ன ஷார்ப்பாக்குன புத்தகம் அது. அதே மாதிரி உங்ககிட்ட சொல்றேன், நிறைய பேசாதீங்க, நேரம் கிடையாது. எல்லோருக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு ஆசை இருக்கு. புல்லட் பாயிண்ட் நம்ம பேசும் இல்லைங்களா, என்னென்னவெல்லாம் வேணும், என்ன செஞ்சா சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை புல்லட் பாயிண்ட்ல சொல்லிடுங்க. மீண்டும் நாம இதோட நிறுத்த போறது கிடையாது. ஒவ்வொரு விஷயங்களையும் கலந்து பேசி அதுக்குள்ள ஆழமா புரிஞ்சுக்கிட்டு நம்ம அரசியல் கட்சிகள்கிட்ட அதை சொல்வதற்கு இருக்கிறோம். ஆகையால நண்பர்கள் சுருக்கமா 2 நிமிடங்களுக்குள்ள முடிச்சிருங்க. நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நன்றி. நீங்க கை தூக்குங்க, நம்ம அட்மின் அவர்கள் உடனே உங்களை கூப்பிட்டுவார். ஹீமா இருக்காங்களா? ரொம்ப நாளா கேட்டுட்டே இருக்காரு. ஹீமா அன்மியூட் பண்ணிட்டு சீக்கிரமா பேசுங்க, நேரம் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். ஹிமா கிரண், சென்னையில இருந்து. ஒரு 3 கருத்து. ஒண்ணு வந்து, இப்ப நமக்கு வந்து ஒரு ஒருங்கிணைந்த ஒரு முகம் கிடையாது, பலதரப்பட்ட தனித்தனி சைலோவா ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதை மாத்துறதுக்கான வேலைகள் செய்யலாம். ஏன்னா இப்ப மற்ற மாநிலத்தில் இருக்கவங்க வந்து சொல்றது என்னன்னா, தமிழ்நாட்டுல பரவலா இருக்கு, தனி நபரா நிறைய பண்றாங்க அப்படின்னு. பட் தனி நபரா என்ன பண்ணாலும் வந்து ஒரு ஒருங்கிணைந்த முகம் அப்படின்னு காமிச்சாதான் வந்து நமக்கு அதுக்கேற்ற ஒரு மைலேஜ் கிடைக்கும். 2வது வந்து தமிழ்நாடு முழுவதுமா இருக்கிற ஆட்களுக்கு வந்து ஒருங்கிணைத்து ஒரு 10 அம்ச கோரிக்கை இல்ல ஒரு 20 அம்ச கோரிக்கை அப்படின்னு ஒண்ணு தயார் பண்ணணும். இது யாரு முன்னிறுத்தி பண்ண போறாங்கன்றது பத்தி பேசணும். இப்ப தேர்தல் வருது. இப்ப தேர்தலுக்கான விஷயங்கள், இப்ப வந்து வாழ்வியல், இயற்கை விவசாயம், சுற்றுச்சூழல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து முன்னிறுத்துறோம்.
நான் தனிப்பட்ட முறையில அதை எழுதிட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச கட்சி நபர்களுக்கு நான் பகிர போறேன். பட் ஒரு ஒருங்கிணைந்த முகமா நம்ம பண்ணா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். 3வது விஷயம் என்னன்னா வந்து ஸ்கேல் அப்படின்றது வந்து இப்ப வந்து நம்ம கவிதா சொன்ன மாதிரி நம்ம ஸ்கேல் அவுட் பண்ணியிருக்கோம், ஸ்கேல் அப் பண்ணல அப்படின்னாங்க. ஸ்கேல் அவுட் பண்ணியிருக்கோம். ஸ்கேல் அப் பண்ணணும்னா வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு எப்படி அக்ரிகேட் பண்ணணும். அதாவது வந்து தனித்தனியா ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி கொண்டு வந்து பண்ணாதான் அது சாத்தியம். அது தனிப்பட்ட முறையில வந்து நம்ம ஸ்கேல் அப் ஒரு லிமிடேஷனோட பண்ணுவோம். ஸ்கேல் அவுட் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். தமிழ்நாடோட இயல்பே என்னன்னா வந்து நீ யார சொல்றது, நான் என்ன கேட்கறது, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்றதுதான் வந்து இங்க இயல்பு. முக்கியமா என்ன சொல்லணும்னா இப்ப வந்து திராவிட இயக்க வரலாறை பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து பெரியார் மாதிரி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் அண்ணாதுரை மாதிரி ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். நன்றி அண்ணா. நன்றி நன்றி ஹீமா. எல்லாரும் சேர்ந்து நிறைய யோசிப்போம். அந்த ஒற்றை முகம் கொடுப்பது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசுவோம். சிஆர் சார், ஜெயபிரகாஷ், சிஆர் ஜெயபிரகாஷ். நான் ஜெயபிரகாஷ் கோயம்புத்தூர்ல இருந்துங்க. ஏற்கனவே பல பேர் சொன்ன மாதிரி வேளாண்மை துறை, இயற்கை வேளாண்மை தமிழகத்தில் சிறப்பா வளர்ந்திருக்கு. ஆனா அதனோட பலன் வந்து இன்னும் விவசாயிகிட்ட சென்று சேரல. ஒரு உதாரணம் சொன்னோம்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஒரு காலேஜ்ல சேரணும்னா 10 லட்சம் 20 லட்சம் கட்டி சேர்ற அளவுக்கு வேளாண் துறை மேல ஒரு கவனம் திரும்பி இருக்கு. கோயம்புத்தூர்ல மட்டும் எடுத்துக்கிட்டா மாசத்துக்கு 2 இயற்கை வேளாண் கடை ஓபன் பண்றாங்க, அடுத்த மாசத்துல ஒண்ணு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அது வேற விஷயம். அந்த கடைகள்லயும் விவசாயிகள் நடத்தப்படுற கடை அப்படின்னு சொல்லிட்டு வணிகமயமாக்கிடுறாங்க, அது வேற. பட் ஆனா ஒரு விவசாயி இயற்கை விவசாயம் பண்றப்ப அவனுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாது. நம்ம போய் ஒரு விஏஓ ஆபீஸ்ல நான் ஒரு டாக்டரேட் முடிச்சிருக்கேன், ப்ரொஃபஸரா இருக்கேன், என்னால போய் ஒரு விஏஓ கிட்ட போய் ஒரு அடங்கல்ல வந்து நான் கத்திரிக்காய் 5 சென்ட் போட்டிருக்கேன், மிளகா ஒரு 5 சென்ட் போட்டிருக்கேன், இதெல்லாம் கணக்குல வராது. அது தென்னை மரம் இருக்கணும், பனை மரம் இருக்கணும், வேப்ப மரம் இருக்குன்றான். ஒரு விவசாய சான்று கூட வாங்க முடியறது இல்ல. ஆனா நம்ம வந்து இயற்கை அங்க சான்று வாங்குறதுக்கு 3000 கட்டுறோம், வருஷத்துக்கு 2500 ரூபாய் கட்டுறோம். அவங்க எல்லாம் வெரிஃபை பண்ணி தான் கட்டுறாங்க. ஏன் அரசு மானியம் கொடுக்கறது? அந்த அங்கக சான்று துறை மூலமாவே கொடுக்கலாம். இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கிட்ட போய் நம்மளால அலைஞ்சு பண்ண முடியல. செல்வமையா சொல்ற மாதிரி அந்த கடைநிலை ஊழியர்கள்ட்ட நம்ம பேசி அவங்க கிட்ட, எங்க ஊரை பொறுத்த மட்டும் விவசாயம் பண்றவங்க எல்லாம் வேஸ்ட், மண்ணை வித்தாதான் காசுன்ற ஒரு ஊர்ல ஒருத்தன் ஊர் முன்னாடி பூமியை வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணிட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கான், இவனுக்கு அடங்கலை கொடுக்காதீங்கன்றாங்க. எனவே அரசாங்கம் வந்து இயற்கை விவசாயிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்றால் நேரடியாக சான்று பெற்றவர்களிடமோ அல்லது ஊராட்சிகளிடம் செக் பண்ணட்டும், வந்து செக் பண்ணி அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்தா போதும். இன்னைக்கு வந்து மரியாதை கொடுக்கறது இல்ல, தனியா அவனவன் ஏதோ செஞ்சுட்டு இருக்கான். நன்றி. ராஜேந்திரன் அலோ பண்ணுங்க, கூப்பிடுங்க, நீங்களே கூப்பிடுங்க. ஃபாதர் அன்பு செல்வன் இருக்காரு, பெண்கள் இருந்தாங்க, பெண்கள் இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா அவங்க முன்னாடி பேசுங்க, பெண்களுக்கு முதல்ல கொடுத்துருவோம். ஃபாதர் அன்பு செல்வன், அஷ்டலட்சுமி இருக்காங்க, அஷ்டலட்சுமி, ப்ரொஃபசர் நாராயணன், இவங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு பேசுறதுக்கு விட்டலாம். இன்னொரு 10 நிமிஷத்துல நம்ம முடிக்க ஆரம்பிச்சிடணும், இறுதி பகுதிக்கு வரணும். நாராயண் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். நன்றி. எல்லோருக்கும் என் வணக்கம். நான் ஒரு சூழலியல் விஞ்ஞானி. என்னுடைய இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கோட தொடர்பு எப்படின்னா,
மாசனோபு ஃபுகுவோகாவே நான் ஜப்பான்ல இருந்த காலகட்டத்தில் அவர்கிட்ட நான் போய் பார்த்து பழகியிருக்கேன். இப்போ சமீபத்தில் வந்து பெர்னார்டோட இருந்திருக்கேன். நான் அடிப்படையில் வந்து இதை வந்து கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் இதை பற்றி பேசக்கூடிய சூழலியல் பற்றி பேசக்கூடிய ஒரு பேராசிரியர். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எனக்கு வரணும் அப்படின்னு எங்கள் செங்கல்பட்டில் தான் இப்போ நான் இருக்கேன். அங்கே முகுந்தன் என்ற அந்த ஆர்கானிக் ஃபார்ம் அவர் தான் வந்து இதை அறிமுகப்படுத்தினார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நீங்கள் பேசினதெல்லாம் கேட்டது. இதில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது, அவங்க பொண்ணுத்தாய் அவங்க சொன்ன மாதிரி பெண்களுக்கு முதலுரிமை கட்டாயம் கொடுக்கணும். ஏன்னா மண்ணின் நலம் அப்படிங்கிறது பெண் சார்ந்து தான் இத்தனை காலமாக இருந்திருக்கு. இரண்டாவது, அந்த திணைகள் பற்றிய பேச்சு வந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. ஏன்னா அது ஏன் வந்து தமிழகத்தில் இயற்கையாகவே அது இருக்கு அப்படின்னா, நம்ம திணை சார்ந்த ஒரு வாழ்வு, திணை சார்ந்த வாழ்வு என்பது பல்லுயிர் வந்து அனுசரித்து போகக்கூடிய ஒரு வாழ்வியல். அது அந்த வாழ்வியல் நமக்கு ஏற்கனவே இருந்திருக்கு. அதைத்தான் நம்ம வந்து திரும்ப நம்ம மீட்டெடுக்கணும். மூன்றாவது வந்து இதில் அந்த சிறு சிறு அந்த ஊராட்சி ஒன்றியத்தில் வச்சு நம்ம வந்து நேரடியாக வந்து விவசாயிகள் வந்து விற்பனை செய்யணும்னு சொன்ன கருத்து வந்து ரொம்ப ஒரு பாராட்டத்தக்க கருத்து. அந்த கருத்து வந்து நம்ம எளிதாக நாம செயல்படுத்தலாம். இது ரெண்டும் நான் ஒத்துக்கிறேன். ஒண்ணு வந்து அரசாங்கத்தை நம்பி இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. அரசாங்கத்தை இல்லாம நான் இதுவரை நான் பார்த்த ஃபார்மர்ஸ் எல்லாருமே வந்து அவங்க தனியா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க. அரசாங்கத்தோட சேர வேண்டாம், நாங்களே தனியா எல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு. ஆனா வந்து அவர் செல்வமையா சொன்ன மாதிரி இதை வந்து நம்ம அரசாங்கத்துட்டையும் நம்ம வந்து எப்படி எடுத்துட்டு போகணுங்கிறது ஒரு முக்கியம். அதாவது இந்தியாவில் நான் வெளிநாடுகளிலேயே நான் இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டேன். இப்பதான் நான் இந்தியாவுக்கு வந்திருக்கேன். இந்தியாவில் நமக்கு தெரியாத ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய உரிமைகள் என்ன, மக்களின் உரிமைகள், இந்த கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்களேன், அதை பற்றிய ஒரு புரிதலே நம்ம இல்லாம இருக்கோம். அது வந்து அந்த ஒரு இளைஞர் ஒருத்தர் பேசினார் பாருங்க, ரொம்ப அருமையான கருத்து, நந்தகுமார் ரொம்ப அழகா சொன்னார். அந்த மாதிரி தான் நம்ம போகணும். வந்து ஒவ்வொரு ஊராட்சியத்துக்கும் போய் கீழே இருந்து தான் அந்த பாட்டம்ஸ் அப் அதை தான் வந்து செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு உங்க எல்லாருக்கும் நன்றி. என்னுடைய தொடர்பு என் கொடுத்துருக்கேன். தமிழ் மரபு அறக்கட்டளை என்ற ஒரு அமைப்பை வச்சு நாங்கள் பள்ளிகளுக்கெல்லாம் இந்த செய்தியை எடுத்து சொல்றோம். இப்போ நம்மாழ்வாருடைய அந்த முயற்சிகளை எல்லாம் நாங்கள் பள்ளிகளுக்கு முடிந்தவரை நாங்கள் எடுத்து செல்கின்றோம். நிறைய இளைஞர்கள் வந்து கல்லூரி பல்கலைக்கழகத்தின் இளைஞர்கள்லாம் இப்போ நிறைய ஆர்வத்தோடு இருக்காங்க. அதுவும் எஸ்பெஷலி இப்போ அந்த சமூக ஊடகங்களில் வந்து இது பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. நான் மலேசியா விட்டு நன்றி பேராசிரியர். ஓகே, நன்றி. தொடர்ந்து நம்ம இணைப்பில் இருப்போம். ஓகே. ஐயா வணக்கம் ஐயா, நான் தஞ்சாவூர்ல இருந்து அஷ்டலட்சுமி பேசுறேங்க ஐயா. அம்பு விடுற மாதிரி புல்லட் பாயிண்டா பேசுங்க பார்க்கலாம். ஐயா நான் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருந்து நம்மளுடைய இயற்கை விவசாயத்தை வந்து ஒரு ஃபார்மர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்க. அதாவது ஆல்ரெடி வந்து அவங்க ரசாயன உரம் போட்டு பண்ணிட்டு இருந்தவங்கள இப்ப வந்து நாங்க இயற்கை விவசாயத்துக்கு மாட்டிட்டு இருக்கோம் வருஷம். அந்த மாதிரி இதுல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நாங்க முழுக்க இதுல பார்த்ததில்ல. நம்மளுடைய பொருட்கள் நேரடியா எங்களுடைய நெல், அதாவது பாரம்பரிய அரிசி வகைகள் வந்து பெண்களிடையே எந்தவித விழிப்புணர்வுமே இல்லாம இருந்துச்சு. ஸோ அவங்க கிட்ட நாங்க நேரடியா எடுத்துட்டு போறதுக்காக ஒரு குழுக்கள் மாதிரி அமைச்சு இப்ப அதுக்கான ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்குதுங்க ஐயா. ஸோ இதுல எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, நம்மளுடைய பாரம்பரிய அரிசிகள் வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபுல்லா வந்து இயற்கை முறையில கிடைக்கிறது இல்லை. அது நான் 100% ஷுவரா சொல்லுவேன். ஃபேக்கான பாரம்பரிய அரிசிகள் நிறைய வர ஆரம்பிச்சிருக்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதனால வந்து இயற்கை முறையில விளைவிக்கிற ஃபார்மர்ஸ் வந்து ரொம்ப இதனால வந்து பாதிக்கப்படுறாங்க. அதனால நாங்களே வந்து நாங்க போய் சொன்னா கூட இது இயற்கை தானா அப்படிங்கிற மாதிரி எங்களை கொஸ்டின் நிறைய ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல இருந்து நாங்க பாத்துக்கிட்டது என்னன்னா, முழுமையா நீங்க வந்து சொன்ன மாதிரி எல்லாருமே இயற்கை விவசாயம் பண்றோம். எல்லாருமே நம்ம நிறைய பேர் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நெல்லு மட்டுமே நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க புதுசா மாறினவங்க. ஆனா இது வந்து மக்களிடையே அந்த விழிப்புணர்வு இல்ல. இதை யாருமே கண்காணிப்பதில்லை. இதுக்கான ஒரு வழி தெரிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். நன்றிங்க. வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. நல்லா எல்லாருமே நிறைய பேசிருக்கீங்க. நான் புதுசுதான், எனக்கு நிறைய விஷயம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நன்றிங்க. நன்றிமா. மீண்டும் சந்திப்போம். கண்டிப்பாங்க. நன்றிங்க.
வேங்கன் சிவா. வணக்கம், கேக்குதுங்களா? கேக்குது. வணக்கம், நல்ல முயற்சி. இந்த தேர்தல் நேரத்துல இது எடுத்தது சிறப்பானது. நான் சொல்ல விருப்பப்பட்டது, நம்ம செல்வம் ஐயா சொன்ன மாதிரி இன்றைய ஆட்சியாளர்கள் கிருஷ்ணர்களும் அல்ல, நாம திரௌபதிகளும் அல்ல. ஏற்கனவே நம்ம பல கோரிக்கைகள் கொடுக்கப்பட்டோம். இன்னும் அரசால் உருவப்பட்ட அம்மனமான நிலைதான் இன்னைக்கு விவசாயிகளும், அதை விட மோசமான நிலையில இயற்கை விவசாயிகளும் இருக்கிறோம். ஏற்கனவே கொடுத்த பல கோரிக்கைகள் அப்படியே நிலுவைகளா இருக்கு. இன்றைய தேர்தல் ஜனநாயக முறையில நம்ம வாக்கு வங்கி அரசியல் இருக்கிற வரைக்கும் நாம ஒரு வாக்கு வங்கி அரசியல் உள்ளவர்களா அல்லது ஒரு லாபியிஸ்டா நம்ம மாறாத பட்சத்துல இது அவர்கள் காதுகளுக்கு கேட்குமான்னு தெரியல. அந்த முயற்சியும் நாம முன்னெடுக்கணும். நம்ம ஒருங்கிணையில அப்படின்ற பட்சத்துல யாரு அழைக்கிறாருன்னு இருக்கு, அந்த அழைப்பவர்கள் அடிப்படையில ஒருங்கிணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வானகம், ஐயாவுடைய வானகம், இன்றைய பொறுப்பாளர்கள் அதை முன்னெடுத்தா அந்த ஒருங்கிணைப்புக்கான சாத்தியங்கள் இருக்கு. ஏன்னா யாரு கூட யாரு போறதுன்ற தயக்கம் இருக்கு, இன்னைக்கு நம்பிக்கை இல்லாத தன்மை இருக்கு. அதையெல்லாம் கலைந்தோம்னா ஒரு நம்பிக்கை உரிய நபர்களாக நாம் மாறினால் கண்டிப்பா ஒருங்கிணைப்பு வாய்ப்பு இருக்கும். நாம் ஒரு லாபியிஸ்டா மாறி இந்த கோரிக்கைகள் கொள்கையெல்லாம் அரசை நிர்பந்திக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டா சிறப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். வணக்கம். நன்றி. நன்றி. நம்ம சீனு பேசணும்னு சொன்னாங்க. Should you unmute her? பேசலாமா செல்வம்? பேசுங்கம்மா. எல்லோருக்கும் வணக்கம். நீங்க பேசுங்க. தமிழக பெண் விவசாயிகளுக்கு, விவசாயத்திற்கு பெண்களுக்கு செய்ய வேண்டியவைகள். எல்லோருக்கும் வணக்கம். இப்ப இங்க பேசுனுடைய அடிப்படையில நான் பேசுறேன். நாம யார் தலைமையில் ஒருங்கிணைக்கிறோம், யாரு கூப்பிடுறா அப்படின்னு கடைசியா பேசினாரு. யாரு கூப்பிடுறா அப்படிங்கிறத விட எதுக்காக நாம ஒன்றிணைறோம், எந்த பாயிண்ட்ல நம்ம மீட் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய அடிப்படை இப்போ இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இதுனா, அந்த இயற்கை விவசாயத்தை ப்ரமோட் பண்ற எல்லாரும் ஒன்னா வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். அதாவது பெண் விவசாயிகள் மத்தியில வேலை செய்யற எங்களுடைய எண்ணம். மிக முக்கியமாக இந்த தேர்தல்ல இயற்கை விவசாயத்தை பத்தி இந்த ஆளும் கட்சியும் பேசியிருக்கு, எதிரில் இருக்க கட்சியும் பேசியிருக்கு. ஆனா இயற்கை விவசாய கொள்கை ஒன்று தமிழ்நாட்டுல இல்லை. எத்தனையோ மாநிலங்கள், சிக்கிம் போன்ற மாநிலங்கள்லாம் கொள்கை இது பண்ணும்போது தமிழ்நாட்டுல இயற்கை விவசாய கொள்கை என்பது ஒன்று இல்லை. அதை உருவாக்குவதற்கு அது டெஃபினட்டா இது பண்ணணும் அப்படிங்கிறது நாம கூட அதை ஒரு அதுல ஒரு சில விஷயங்களை நாம எடுத்து இந்த அரசுக்கு முன்வைக்கலாம் அப்படிங்கிறது. இந்த அரசு விவசாயிகளுடைய அரசு அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படி சொல்றதுனால அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இதை எப்படி ப்ரமோட் பண்றது அப்படிங்கிறது முக்கியம் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா இதே வாரத்துல 18ஆம் தேதி அரசுடைய பிளானிங் கமிஷன், இப்பதான் பிளானிங் கமிஷன்ங்கிற பேர் இல்லையே, அவங்க ஸ்டேட் டெவலப்மெண்ட் பாலிசி கவுன்சில், அவங்க ஜெண்டர் பட்ஜெட்டிங்ல விமன் ஃபார்மர்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கருத்து எங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. நாங்க அந்த மீட்டிங்க்கு போறோம். அப்ப அதற்கு பல கருத்துக்களை நாங்க முன் வச்சிருக்கோம். அந்த கருத்துக்கள்ல ஒரு சில கருத்துக்கள் நான் பகிர்ந்துக்கலாம்னு நினைச்சேன். ஒண்ணு நேச்சுரல் ஃபார்மிங் பாலிசி என்பது இருக்கணும். இந்த பாலிசியில உள்ளடக்கிய விஷயம் விவசாயம் இப்ப டீசென்ட்ரலைஸ்டுன்னு பொண்ணுத்தாய் சொன்னாங்க இல்லையா, அதை இன்னும் யாரோ கூட வழிமொழிஞ்சாங்க. இந்த டீசென்ட்ரலைஸ்டு எப்படி பாக்குறோம் அப்படின்னா, பஞ்சாயத்து அளவுலே தான் அரசு இப்ப கேரளா, ஆந்திரா இவங்கெல்லாம் வேற வேற பெரிஷபிள் ப்ராடக்ட்டுக்கும் எம்எஸ்பி பண்ணிட்டே போறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு எல்லா ப்ராடக்ட்டுக்கும் எம்எஸ்பி அறிவிக்கணும். பஞ்சாயத்து அளவுல இதை எல்லாத்தையும் கொள்முதல் பண்ணணும், பஞ்சாயத்து அளவுல ஸ்டோர் பண்ணணும், பஞ்சாயத்து அளவுல டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அப்ப அந்த பஞ்சாயத்துக்கு பவர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் அப்படிங்கிறது. ரெண்டாவது, பஞ்சாயத்து அளவுல வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய இது இருக்கு. அடுத்து இந்த அங்கேயே அதை வாங்கி அங்கேயே ஸ்டோர் பண்ணி அங்கேயே டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் பொழுது அதனுடைய நியூட்ரிஷன் வேல்யூவும் அதிகமா இருக்கும். இப்போ ரேஷன்ல கிடைக்கிற அரிசிக்கு ஒண்ணுமே சத்து இல்லை, அது மட்டும் இல்லாம நிறைய கெமிக்கல் ரெசிடியூவும் அதுல இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுல என்னவோ ப்ரொடக்ஷன்லாம் அதிகமா இருக்கு, மில்லட் மிஷின் தமிழ்நாட்டிலே இருந்தது 2-3 வருஷம் தொடர்ந்து
கிருஷி கர்மான் அவார்டெல்லாம் தமிழ்நாடு வாங்குச்சு. ஆனாலுமே கன்சம்ஷன் ஆஃப் மில்லட் வந்து ரொம்ப லோவா இருக்கு. பாரம்பரியமா நம்ம சாப்பிட்டுட்டு இருந்த விஷயம்தான். அப்ப அதை வந்து ப்ரமோட் பண்றது வந்து தமிழ்நாட்டுல குழந்தைகள் மத்தியில இருக்கிற ஸ்டண்டிங்கும் வேஸ்டிங்கும் இதெல்லாம் மையப்படுத்தி நம்ம வந்து ஒரு ப்ரப்போசல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வச்சோம்னா அந்த நேச்சுரல் அக்ரிகல்ச்சர் பாலிசியில இதெல்லாம் உள்ளடக்கி டீசென்ட்ரலைஸ்ட் இதை வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. சாரி 2 நிமிஷத்துக்கு மேல எடுத்துட்டேன்னா மன்னிக்கும். நன்றி 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 அக்கா. எல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்கீங்க. ஒவ்வொன்றையும் விரிவா பேசுவதற்கே நிறைய தேவைகள் இருக்கு இருக்கட்டும். அடுத்து கலசப்பாக்கம் ராஜேந்திரன், பத்மபிரியா இருக்கீங்களா? வேறு யார் கை தூக்கிறது பார்க்க? வணக்கம், பேசலாங்களா? பத்மபிரியா, மணிகண்டன், விஸ்வவேதா இருக்காங்க. கடசப்பாக்கம் ராஜேந்திரன், பத்மபிரியா பேசின பிறகு நீங்க இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருவோம். இன்னும் 8 நிமிஷம் இருக்கு. 8 நிமிஷத்துக்கு எல்லாருக்கும் பேசுவதற்கான வாய்ப்பை கொடுக்க முடியாது. அவர் ராஜேந்திரன் பேசுறாரா இல்ல நான் பேசலாங்களா? யார் இருக்கீங்களோ முதல்ல பேசிருங்க. வணக்கம்ங்க, நான் பத்மபிரியா சென்னையில இருந்து பேசுறேன். ரொம்ப நன்றி. இந்த குழுவுல நான் வந்து சேர்ந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒரு 7 வருஷமா இயற்கை விவசாயம் மரக்காணத்துல பண்ணிட்டு இருக்கேன். இதுல நான் தெரிஞ்சுக்கிட்டது, ஏன்னா நான் வந்து அக்ரிகல்ச்சர் குடும்பமா இருந்தாலும் உள்ள இறங்கினாதான் அது உள்ள என்ன இருக்குன்னு தெரிய வந்தது. ஸோ இப்போ என்னோட ஒரே வேண்டுகோள் என்னன்னா, நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நான் அதை ரீட்ரேட் பண்ணிட்டேன். திருப்பி அதை நான் ஸ்ட்ராங் பாயிண்டா சொல்ல விரும்புறேன். நம்ம இயற்கை விவசாயிகள் எல்லாருமே வெவ்வேறு பேனர்ல இல்லாம ஒரே பேனரா இருந்து ஒரு சங்கமா இருந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு ரெப்ரசென்ட் பண்ணா பெட்டரா இருக்கும். மற்றொன்று, பெண்கள், மேடம் சொன்னதுல நான் எல்லாத்துலயும் நான் ஆமோதிக்கிறேன். ஏன்னா பெண்கள் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளை முன்னிறுத்தி நம்ம கொண்டு போய் ஒரு குரூப்பா ஒரு ஹெட்டா எடுத்துட்டு போய் கவர்மெண்ட்டை பிரசன்ட் பண்ணா இன்னுமே நல்லாவே எஃபெக்டிவா இருக்கும். இந்த மாதிரி இந்த இப்போ எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல அவங்க நிறைய சொல்றாங்க கவர்மெண்ட்ல, பட் அதனை செயல்படுத்துவதற்கு பெண்களால் முடியும் என்பதை மிகவும் தாழ்மையுடன் கூறிக்கொள்கிறேன். அதனை இந்த சபை ஏற்றுக்கொள்ளுமாறு முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம். பெண்கள் தாழ்மையாவெல்லாம் கேட்க கூடாது. பெண்கள் எப்பவுமே கையை உயர்த்திட்டு வீரமாவே கேட்கணும். நல்லது நல்லது. ராஜேந்திரன் ஐயா. பிபிஜி. இப்போ தமிழ்நாட்டுல இயற்கை வேளாண்மை அங்காடிகளை விட பள்ளிகள் ரொம்ப ஒவ்வொரு கிராமத்திலும் தையலுக்காக ஒரு பயிற்சி நிலையங்கள் இருக்கு. ஆனா இயற்கை விவசாயிகள் மேடையில அது கூட்டங்கள்ல பேசுவது என்பதை விட கிராமங்களில் சென்று நோட்டீஸும் அல்லது போஸ்டர் இதெல்லாம் போட்டு விவசாயிகளை அழைத்து கொண்டு நாங்கள் கருத்தரங்கம் நடத்துறோம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பொறுத்தவரைக்கும் கருத்தரங்கம் நடத்துவோம். நிறைய விவசாயிகள் யங்ஸ்டர் பங்கெடுக்கிறாங்க. ஆனால் மற்ற மாவட்டங்கள் அதுபோல ஒரு ஏற்பாடு என்பது மக்களை சந்திக்கிற இயற்கை விவசாயிகள் ரொம்ப தேவை. மேடையில பேசுறதை விட மக்களை சந்தித்து ஒவ்வொரு விவசாயம் ஒரு குறிப்பா போனா ஒரு நாள் 25 விவசாயிகளை சந்திக்கலாம். அதுபோல வாய்ப்புகளை நாம் இனிமேல் வருங்காலத்தில் இது மிகப்பெரிய அரசியல் மூமெண்டம் வளர்ந்துன்னு வருது. இயற்கை வேளாண்மை அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வா மாறும் போது பயிற்சி நிலையங்களே கிடையாது. நீங்க எங்க பார்த்தாலும் கிரிக்கெட்டுக்கு கிளப் இருக்கு, எல்லா இடத்துலயும் பயிற்சி நிலையங்கள் இருக்கு. ஒரு மாவட்டத்தில் கூட இயற்கை வேளாண்மைக்கான ஒரு விவசாயிகளால் நடத்தக்கூடிய பயிற்சி நிலையங்கள் கிடையாது. அது பயிற்சி நிலையங்களை தொடர்ந்து பயிற்சி அளிச்சாதான், கூடி பேசி கலந்துரையாடல் பண்றதுதான் இயற்கை விவசாயிகளை மேலும் மேலும் வளர்த்தெடுக்க முடியும். அதில் தான் குரூப் ஆஃப் டீமா டிஸ்கஷன் பண்ணும். ஒரு இண்டிவிஜுவல் வந்து லீடர்ஷிப் பண்ணக்கூடாது. அந்த சிறு விவசாயிகள் 1008 பிரச்சனை இருக்கு. சந்தைப்படுது, ஒரு ரேஷன் கடையில அரிசி உளுந்து கொடுக்குறாங்க, ஆனா பெக்ரூமெண்ட் கொள்முதல் இல்லை. ஆனால் விவசாயிகள் சிறிய அளவில் சந்தையை நாங்கள் உருவாக்கி பண்ணும்போது நிறைய சந்தை வாய்ப்புகள் கிடைக்குது. அதனால கூடி மாவட்ட பெரிய மாநில அளவிலான அமைப்புலாம் வெற்றி பெறாது. மாவட்ட அளவிலான வட்டார அளவிலான ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் சேர்ந்து அந்த வழி நடத்தணும். அங்காடிகளை விட பயிற்சி நிலையங்கள் ரொம்ப அவசியம் தமிழ்நாட்டில். அது நடத்துவதற்கு எல்லா இயற்கை விவசாயிகளும் ஒரு 25 விவசாயம் நம்மளோட வச்சு 5 பேர் வச்சு நடத்திருக்கோம், 10 பேர் வச்சு நடத்திருக்கோம். இயற்கை விவசாயத்தை பற்றி பல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த பிடி பிரிஞ்சாலுக்கு எதிராக கர்நாடகாவில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய கூட்டத்தில் 2000 பேர் கலந்துட்டாங்க. அதனால இயற்கை விவசாயிகள் ஆர்வங்கள் தனிநபர்களா இருக்கிற வழிய அது ஒரு செயல்பாடு அமைப்பா நீங்க கிராம அளவில் தொடங்கிட்டா
ஈஸியா வெற்றி பெற முடியும். பல இடங்கள்ல மாவட்டம் 50 கிலோமீட்டர்ல இருந்து வந்து அந்த கூட்டத்தை கலந்துறாங்க. ஸோ அங்கங்க ஒரு தாலுக்கா வயசான ஒரு கூட்டங்களை ஏற்படுத்துவதற்கு நம்ம இயற்கை விவசாயம் முயற்சி பண்ண கவர்மெண்ட் கிட்ட டிமாண்ட் பண்ண கவர்மெண்ட் தெரியுது இயற்கை விவசாயம் அகேன்ஸ்டா இருக்கு. அதுல நம்ம அதை ரொம்ப போகாம நம்முடைய முயற்சி என்ன, நம்ம எத்தனை கூட்டம் நடத்திருக்கோம், நம்ம எத்தனை விவசாயிகளை சந்திச்சிருக்கோம் என்பதை ரொம்ப அவசியமா செய்யணும். தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை கூறிக்கொண்டு இது போல முயற்சிகள் தொடர வேண்டும். நன்றி. நல்ல முயற்சி ஒன்று. ராஜேந்திரன், நன்றி ராஜேந்திரன். நன்றி நன்றி நன்றி. ஏன்னா ஒரு நிமிஷம் சொல்லுங்க. 2 விஷயம் பகிர்ந்துக்க விரும்பினேன். ஒண்ணு, பயிற்சிகளை பத்தி பேசினாரு ஐயா. இப்போ ஒண்ணு வானகத்துல தொடர்ந்து பயிற்சிகள் நடத்திட்டு இருக்குது. 2வது நிலைத்த ஆளுமைக்கான பயிற்சி நிலையம் சொல்லிட்டு நம்ம விழுப்புரத்துல ஆரோபில் கிட்ட தொடர்ந்து பயிற்சிகள் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்றது சொல்லிக்க விரும்புகிறேன். 2வது வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பாலிசி, இயற்கை விவசாயத்துக்கான பாலிசி வந்து தமிழ்நாட்டுல இருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 2-3 முறை இது வரைக்கும் டிராஃப்ட் பண்ணிருக்கு. ஆனா இது நாள் வரைக்கும் இயற்கை விவசாய பாலிசின்னு பெரிய அளவுல அனௌன்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணப்படவில்லை. இப்போ இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டும் ஒரு மேக்டு டாக்குமெண்ட் தான் இருக்கு, ஆனா காம்ப்ரிஹென்சிவா இல்லை. 2வது, இந்த காலகட்டத்துல நாம கேட்க வேண்டிய விஷயம் வந்து இயற்கை விவசாயத்துக்கான ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஸ்டேட் லெவல் பாலிசி நம்மளுக்கு தேவை இல்லை. நம்மளுக்கு கிளைமேட் ரெசிலியன்ட் லோக்கல் வேணும். நிறைய டிஸ்ட்ரிக்ட் வாரியாக நம்ம கிட்ட கிளைமேட் சேஞ்சுக்கான டேட்டா இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் இன்கார்பரேட் பண்ணின ஒரு டாக்குமெண்ட் நம்மளுக்கு தேவையே தவிர ஏதோ ஒரு பிளாங்கெட் ஆர்கானிக் ஃபார்மிங் பாலிசி அப்படின்றது 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேசினது. டுடே we need something much more comprehensive because we have examples. நம்ம கிட்ட அதற்கான ஆதாரங்கள் இருக்குது, அதற்கான மாதிரிகள் இருக்குது, ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இருக்கு. அரசாங்கமே நிறைய நடத்தி இருக்கு. கடந்த 15 வருஷத்துல எனக்கு தெரிஞ்ச அரசாங்கத்தோட முயற்சிகளே சின்னதாக ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இருக்கு. அதனால திரும்பி நம்ம வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பாலிசின்றது ஒரு ஏதோ பிளாங்கெட் அவசியம் கேட்க வேண்டியது மாத்திரம் இல்லை. அதையும் தாண்டி டீட்டெயில்டா ரீஜனல் ஸ்பெசிபிக்கா நம்ம கேட்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வாண்ட் டு ஆட், அது சொல்ல விரும்புறேன். அவ்வளவு. உண்மை மற்றவர்கள் பேசி முடிச்ச பிறகு கடைசியா எடுத்துக்கிறோம். நண்பர்கிட்ட ஒரு கேள்வி நினைக்கிறேன். இன்னொரு 5-10 நிமிடங்கள் கூடுதலாக நம்ம இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? நீங்கள் தயாராக கண்டிப்போம், இல்லைன்னா அடுத்த 5 நிமிஷத்துல முடிச்சுக்கலாம். ஐயா, மொத்தம் 230 பேர்கிட்ட லாகின் பண்ணாங்க. இப்போ ஒரு 160 பேர்கிட்ட இருக்கும். அதனால ஒரு 50 பேர் ஆல்ரெடி போயிட்டாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நிறைய பேர் வந்து போயிட்டே இருப்பாங்க இனிமே. அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்த கட்டம் நம்ம என்ன செய்ய போறோம் சரியா இருக்கும். அதிகபட்சமா ஒரு 15 நிமிடம் ஒரு 2 அல்லது 3 பேர் மட்டும் பேசிட்டு நிறைவு பகுதிக்கு வந்துருவோம். ஏன்னா எல்லாரும் தங்களுடைய தொடர்பை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மீண்டும் நம்ம சந்திப்பதற்கான எல்லா வாய்ப்புகளையும் நம்ம உருவாக்கி கொள்வோம். பேசி முடிச்சிட்டோம். 15 நிமிஷம் எல்லாரோடையும் சேர்த்து முடிச்சிருவோம். பேசின வரைக்கும் பேசியாச்சு. நீங்க முடிவு உரைக்கு வந்துருங்க. கரெக்ட் தான். குமார், மாணவம் குமார். எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நண்பர்கள் பேசின விஷயங்கள்ல இருந்து ஒரு தொகுப்பா பார்க்க வேண்டியது என்ன இருக்குன்னா, கிளாட் உள்ளிட்ட எல்லாரும் பேசினதுல ஒரு கொடியின் கீழ் அல்லது ஒரு அமைப்பின் கீழ் அல்லது ஒத்த சிந்தனையோடு உள்ள கருத்துள்ள ஒரு அமைப்பா உருவாகணும். நம்ம ஒத்த குரல்ல ஒலிக்கணும்.
அதுதான் இன்னும் கொஞ்சம் இந்த அரசாங்கத்து காதுல கொஞ்சம் ஆழமா போகுங்கிற மாதிரி பேசினாங்க. அதற்கான வேலைகளை தொடங்குவதற்கு பலமுறை முயற்சி இருக்கோம். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள்ல பலமுறை முயற்சி பண்ணியிருக்கோம். அது செல்வம் உள்ளிட்ட எல்லாருக்கும் தெரியும். ஆனா எனக்கு என்னவோ இப்போது அதுக்கான காலம் கனிந்ததாகவே நான் நினைக்கிறேன். அதனால நம்ம இதுக்கான காலங்களை தள்ளி போடாம விரைவில் ஒரு இடத்துல நம்ம கூடுறதுக்கான வாய்ப்பு யாரெல்லாம் இணைஞ்சிக்க முடியுங்கிற விஷயத்த இன்னைக்கு கூட பதிவு பண்ணலாம். இதற்கான ஒத்த சிந்தனையோடு இல்ல ஒரு அமைப்பை அல்லது ஒத்த குரல்ல பேசக்கூடிய ஒரு அமைப்பை நம்ம எல்லாரும் நிறுவலாம். எல்லாரும் கூட்டு முயற்சியா தான் செய்ய முடியும். அதற்கான வாய்ப்பை என்ன கேட்டா இந்த ஜனவரியில ஐயாவோட அந்த நினைவு நாள் நிகழ்வுக்கு பெரும்பாலும் அரசு அனுமதி கொடுக்காதுன்னு நினைக்கிறேன். இப்ப பயிற்சி நடத்தவருக்கே அனுமதி இன்னும் கேட்டு வாங்க முடியல. அதனால 100 பேர் தான் கூட முடியுங்கிற மாதிரியான ஒரு எல்லை இருக்கிறதுனால அந்த விழாவை பெருசா செய்யாம இந்த வாய்ப்பை அந்த ஜனவரி 1ஆம் தேதி இந்த வேலைக்காக நம்ம எல்லாரும் அங்க கூடலான்னா வானகம் அதுக்கு தயாரா இருக்கு. அதுக்கான எல்லா வசதிகளையும் வானகம் செஞ்சிடும். ஒரு அமைப்பை அல்லது ஒரு ஒத்த குரல்ல எழுப்பக்கூடிய ஒரு வேலைக்கான ஒரு துவக்கத்தை அங்க குறிச்சிடலாம். அதுக்கு வானகம் இப்பொழுது தயாரா இருக்கு. 2வது அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் பாலிசி எனக்கு ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்கும். நான் ராம்கிட்ட கூட அடிக்கடி பேசுனது உண்டு. இது ஏன் நாம அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கணும், நம்ம ஒரு பாலிசி உருவாக்குவோமே, உருவாக்கிட்டு இந்த டிமாண்ட வைக்கலாமே, எங்களுக்கு இது வேணும்னு கேட்கலாமே. ராம் சொன்னது மிக முக்கியமான விஷயம். அந்த ஜியாகிரபிக்கல் லொகேஷன்ஸுக்காக அந்தந்த வட்டாரங்களுக்காக நம்ம கூட ஒரு நீலகிரிக்கான ஒரு பாலிசி உருவாக்கினோம். அது போல அந்தந்த வட்டாரங்களுக்கான மாவட்டங்களுக்கான அல்லது அந்த மைக்ரோ கிளைமேட்டுகளுக்காக கூட ஒரு பாலிசி நாம் உருவாக்கலாம். அதற்கான வேலையை நம்ம தொடங்கலாம். நம்ம தான் அந்த பாலிசி நம்ம உருவாக்கணும்னு நினைக்கிறேன். உருவாக்கிட்டு அந்த டிமாண்ட் கொடுக்கலாம். ஏன்னா ஒரு 2 ஆட்சிக்கு முன்னால தமிழ்நாடு ஆர்கானிக் ஃபார்மிங் பாலிசிக்காக ஜம்மு காஷ்மீர் யூனிவர்சிட்டில இருந்து யாரோ கூட்டிட்டு வந்தாங்கன்னு கேள்விப்பட்ட. ரொம்ப எதை சிரிக்கிறது தெரியாது போயிடுச்சு. உங்களுக்கு என்ன தெரியும் இது தமிழ்நாட்டை பத்தின்னு தெரியல. அப்ப அந்த மாதிரி கேவலம் நடந்துடக்கூடாது. அப்ப நம்ம பாலிசியை ஒரு வரைவை நாம கொடுக்கலாமே. இந்த இத்தனை சிந்தனையாளர்கள் இருக்கும்போது இது ஒரு பெரிய மேட்டரா இருக்காது. 2வது நான் ஒரு மாடலை சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல நமக்கு மாடல் வேணுமா இருந்தது. நீலகிரி மாவட்டத்தை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால ஆர்கானிக் டிஸ்ட்ரிக்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ரொம்ப அதிசயமா ஒரு எங்கேயோ மழை பெஞ்ச மாதிரி நடந்தது. அது எதாச்சும் தெரியாம அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ஆனா அந்த கலெக்டர் அம்மா ரொம்ப உறுதியா இருக்காங்க. அதுல கொஞ்சம் நம்ம உள்ள அடிச்சு நுழைஞ்சு கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிச்சோம். அதுல கோத்தகிரி வட்டத்துல ஒரு 3 வருவாய் கிராமங்கள், அதுல ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய 3 ஊர்ல 3மே பழங்குடி கிராமம். கடந்த 2-3 ஆண்டுகளா அவங்கள்ட்ட வேலை செய்ய ஆரம்பிச்சோம். 14 ஆண்டுகளா அவங்களுக்கு நிலம் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு அவங்க வேற வேலையில் இருந்தவங்க. அந்த நிலங்களை இப்ப அவங்களுக்கு ஓரளவுல ஆட்சியர் அம்மா ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. நிலங்களை ஓரளவுல மீட்டெடுத்து 14 ஆண்டுகளா விவசாயத்துக்குள்ளேயே வராத அவங்களே இப்ப விவசாயத்துல கொண்டு வந்திருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த 3 கிராமங்கள்ல ஒரு 100 குடும்பம் முற்றிலும் இயற்கை விவசாயத்துக்குள்ள வந்திருக்கு. இந்த வருடம் ஏறத்தாழ ஒரு 35 ஏக்கர்ல மில்லட்ஸ் விளைஞ்சிருக்கு. திணையிலேயே 3 வகை. இதுக்கு என்ன ஆச்சரியம்னா எந்த திணையும் நம்ம கொடுக்கல. அவங்க எப்போ வச்சிருந்த திணையை எடுத்து இப்ப பயன்படுத்திட்டாங்க. காய்கறிகள் வர ஆரம்பிச்சிருச்சு, தேன் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்திருந்த நிலப்பகுதிகள் பெருசு. இப்ப அதை சுருக்கிட்டாங்க. வன உரிமை சட்டத்துல சுருக்கி அதுல ஏறத்தாழ ஒரு 1000 ஏக்கர் அளவுக்கு எப்பவோ போட்டிருந்த காஃபிக்குள்ள இப்ப வனத்துக்குள்ள காஃபி இருக்கு. அதுக்கு உரிமை கேட்டிருக்கிறோம். இப்ப அதுக்கு உரிமை கொடுத்துட்டாங்க. வன கொள்முதல் பண்ண முடியும். 1000 ஏக்கர்ல காஃபி, வைல்டு கலெக்ஷன் காஃபி கிடைக்கும். இப்படியான விஷயங்கள் எல்லாம் தொடர ஆரம்பிச்சு. இப்ப நிறைய ஒண்ணும் இல்ல, ஒரு சாதாரணமா போன ஒரு மாதத்துக்கு முன்னால ஒருத்தர், ஒரு பழங்குடி நண்பர் கிட்டத்தட்ட 150 கிலோ மிளகு தூக்கிட்டு வர்றாரு. அந்த மாதிரி இப்ப வர ஆரம்பிச்சாச்சு. இப்ப அவங்களுக்கு அந்த அடுத்தடுத்த கட்டங்களுக்கான நகர்வும் தொடங்கிடுச்சு. அவங்களோட உற்பத்தி பொருளை வாங்குறதுக்கு மட்டும்தான் நம்ம ஆட்கள் போறாங்க. ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, அங்கிருந்து வந்து கத்துக்க வாங்கன்னு சொல்லுவேன். அந்த விற்பனைக்காக வர்றதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க. எத்தனையோ பேர் வர்றாங்க. ஏன் ரிலையன்ஸ் வந்து அடிச்சு மோதி எங்களை விரட்டி அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பொருளை வாங்கணும்னு சொல்லி எல்லாம் முயற்சி பண்ணாங்க. அதுக்கெல்லாம் யாரும் ஒத்துக்கல. அந்த பழங்குடி பெண்களை வச்சு விரட்டிட்டோம். அதனால
கற்றுக்கொள்வதற்கு வாருங்கள். அவ்வளவு அழகா அங்க நடந்து முடிஞ்சிருக்கு ஒரு பழங்குடி கிராமங்கள். இது மாதிரியான நிறைய மாடல்கள் இருக்கு. அதான் நம்ம என்ன செய்யணுங்கிறத அந்த 1ஆம் தேதி நம்மாழ்வாரோட அந்த நினைவு நாள் அன்னைக்கு இது போன்ற பல்வேறு விஷயங்களை அந்த இடத்துல வச்சு முடிவு பண்ணிடலாம். அதுக்கான வாய்ப்புகள் நம்ம கையில் இருக்கு. காலம் கனிந்ததாகவே நான் நம்புறேன். இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சது, சொல்லிட்டேன். நன்றி. நன்றி குமார். அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் பாலிசி விஷயத்துல இன்னும் நிறைய இருக்கு, அதான் பின்னாடி பேசலாம். நல்ல வேலையாக அவைகள் வெளியே வரல. வெளியே வந்திருந்ததுன்னா தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்துல இப்படி ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் பாலிசி வந்துச்சா அப்படின்ட்டு மற்ற மாநிலங்கள் எள்ளி நகையாடி இருந்திருக்கும். நல்ல வேலையாக இது நடக்கல. அதுக்காக நம்ம நன்றி சொல்லுவோம். இன்னும் 2-3 பேர் மட்டும் பேசிட்டு உடனே இறுதி பகுதிக்கு வந்துருவோம். சுஷீலா குமார் அவர்கள் விபிஜி இருக்காங்க. விபிஜி நீங்க வாங்க, முன்னாடி வாங்க. கார்த்திக் மணி அரசு இருக்காங்க. 5 பேர் தான் இருக்காங்க. ஆளுக்கு விபிஜி நீங்க முன்னாடி வாங்க. பேசலாமா? ஒண்ணும் இல்ல, திணையை பற்றி ரொம்ப அருமையா சொன்னாங்க. நம்ம இஸ்மாயில் அவர்கள் அற்புதமாக பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு சொன்னாரு. குறிப்பா நாம பார்க்க வேண்டியது குறிஞ்சியில இன்றைக்கு பணப்பயிர்கள் பயிரிடுவது கூடாது. நம்ம இன்னைக்கு கொரோனா பல்வேறு செய்திகளை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இயற்கை சூழல் மிக மோசமாக மாறிக்கொண்டிருக்கிறது. தண்ணீர் பஞ்சம் கடுமையாக வரும் சொல்றாங்க. ஆகவே குறிஞ்சியில கேஷ் கிராப் போட்டு போர்வெல்ஸ் போட்டு பண்றதுங்கிறது ஒட்டுமொத்தமான மழை பெய்வதற்கும் சிற்றோடைகள் சேர்ந்து சிற்றாறுகளாக மாறி பிறகு ஆறுகளாக மாறி தண்ணீர் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் பாதிக்கும். அதை கொஞ்சம் நம்ம கவனத்தில் எடுக்கணும். அதே மாதிரி சிறுதானியங்களை மானாவாரி பயிராக குறிஞ்சியில இருக்கிற பழங்குடிகள் பயிரிடுறாங்க. அதை அரசே கொள்முதல் செய்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தின் மூலமாக கொடுத்தோம்னா அது சிறப்பா இருக்கும். அந்த பயிர் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இன்னொன்னு விவசாயத்திற்கான ஒரு பட்ஜெட் கொண்டு வருவதற்கான ஒரு திட்டத்தை நாம் முன்வைக்கலாம். அதே போல இங்க பலர் குறிப்பிட்டதை போல இந்த நைட் சாயிலை பொறுத்தவரையில் நம்ம உரம்னு சொல்றோம். எல்லார்கிட்டையும் நம்மகிட்டையும் நாமளே உரத்தை தினம் ப்ரொடியூஸ் பண்றோம். அதுக்கான ஒவ்வொரு கிராமங்களிலேயே ஒரு காமன் டாய்லெட் உருவாக்கி அதிலிருந்து கேஸ் எடுக்கிறது, அதுல இருந்து ஃபெர்டிலைசர்ஸ் அந்த உருவாக்குறது, எந்த திட்டத்தை முன் வச்சா சிறப்பா இருக்கு. நன்றி. விபிஜி உங்களுக்கு கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்லது, மீண்டும் நாம பேசுவோம். நாம ஈரோடுக்குள்ளதான் இருக்கோம், பேசுவோம். சுசீலா, கார்த்திக் மணி அரசு, அதோட நிறைவுக்கு வந்துருவோம். தினேஷ், விஸ்வவேதா, கரூர் தாயம்மன் எல்லாம் கொஞ்சம் மன்னிக்கணும். மீண்டும் நாம பேசுவோம். ரொம்ப சிறப்பா நடந்தது. ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப நாளா மலை பகுதியில இயற்கை விவசாயம், அதாவது என்னோட ஃபேமிலி, என்னோட பிரதர்ஸ்க்கெல்லாம் பழனி மலையில தோட்டம் இருக்கு. அங்க இயற்கை விவசாயம் செய்யணும் அப்படின்றது என்னோட நெடுநாள் ஆசை. அதுக்கு என்ன மாதிரி உதவி கிடைக்கும் இந்த அமைப்புல இருந்து, என்ன மாதிரி ஒத்துழைப்பு, அது ஒரு சொந்தமா ஒரு கேள்வி. மற்றபடி சிக்கிம் மாநிலம் மாதிரி தமிழ்நாடையும் இயற்கை விவசாய மாநிலமா அறிவிக்கணும் அப்படின்ற கோரிக்கை அரசாங்கத்துல எடுத்து செல்லணும். அப்புறம் இந்த மாதிரி இயற்கை விவசாயிகளை ஒருங்கிணைத்து எல்லாரும் ஒற்றுமையா இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும்ங்கிறது எனது கோரிக்கை. அவ்வளவுதான். நன்றி, ரொம்ப நன்றி. நல்லது. இன்னும் 4 நிமிடங்கள் தான் இருக்கு. இதுக்கு மேலேயும் உங்களை நிறுத்தி, எல்லோருக்கும் ஆசை இருக்கு, எல்லோரும் பேசணும், எல்லோரிடம் பகிர்ந்து கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நமக்கு நேரமின்மை ஒன்று இருந்துட்டு இருக்கு. எல்லோரையும் ரொம்ப நேரம் காக்க வைக்கிறதுங்கிறது
முறையானது கிடையாது. 260 பேர்ல இருந்து இப்போ 140 பேருக்கு நம்ம வந்திருக்கிறோம். அதையும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும். நாம் மீண்டும் சந்திப்போம். குமார் அவர்கள் நம்ம எல்லாத்தையும் அழைச்சிட்டாரு வேற. வானகம் அழைக்கிறது, வானம் நீண்ட காலமாக அழைக்கிறது. ஆகையால அதில் நம்ம கலந்துக்குவோம். இப்போ நம்ம மத்தியில பேசணும்னு நினைக்கிறது 2-3 விஷயங்கள் இங்க நம்மளோட முன்னாடி பகிரப்பட்டிருக்கு. எல்லாரும் ஒரு அமைப்பின் கீழே அமைப்புல ஒரு முகத்துல இருந்து எல்லாம் வேலை செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தேர்தலை ஒட்டி நம்ம ஒரு தேர்தல் அறிக்கை முன்னாடி ஏற்கனவே நம்ம சில கொஞ்சம் செஞ்சிருந்தோம். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கேட்டிருந்தாங்க, வேறு சில கட்சிகள் தான் கேட்டிருந்தாங்க. அதில் அதற்காக அவசரமா கேட்ட உடனே ஒண்ணு கொடுக்கணுமே ஒரு தற்காலிகமா இதுங்க ஒரு விரிவான மக்களோட கலந்து பேசிட்டு அவங்க டிராஃப்ட் கொடுக்குறோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை ஒட்டி தான் நம்ம இங்க பேசுவதற்காக நம்ம எழுதிருந்தோம். இந்த பேசியதை ஒட்டி இன்னும் தேவைகள் நிறைய இருக்கு. நம்ம முன்னோடிகள் இருக்காங்க, அவங்களோட எல்லாம் கலந்து பேசிட்டு ஒரு டிராஃப்ட் தேர்தல் அறிக்கையில் சேர்க்கப்படுவதற்கான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில கோரிக்கைகள் நம்ம வடிவமைக்கிறது முடிவு பண்ணியிருக்கோம். அதற்காக நம்ம ஒரு குழு அமைச்சுக்கலாம்னு நினைச்சிருந்தேன். நம்ம ராமசுப்ரமணியம், குமார், பாமையன், ஷீலு அவர்கள், இப்படி பெண்களும் ஆண்களுமா கலந்து இயற்கை விவசாயத்தை வேலை செய்தவர்கள் கொண்டு ஒரு சின்ன குழு, ஒரு 6-7 பேர் கொண்ட ஒரு குழு உருவாக்குறதாக முடிவு பண்ணியிருக்கு. அந்த குழுவோட விவரத்தையும் உங்களுக்கு பின்னாடி உடனே தெரிஞ்சிடும். இது ஒரு வார காலத்துக்குள்ளாரையே ஒரு அறிக்கையை தயார் பண்ணிடும். என்னென்னலாம் வேணும்னு தயார் பண்ணணும். அதை மறுபடியும் உங்க எல்லாருக்கும் நான் பகிர்றதுக்கு அனுப்பிச்சிடணும். இது ஒண்ணு. இரண்டாவதா அந்த நம்மளோட நாங்க சேர்ந்து இயங்கிய சமயத்துல நாங்க எங்கிட்ட கிடைத்த பாடம் என்ன அப்படின்னா டைவர்சிட்டி. இயற்கையில எப்படி அந்த பன்மயம் இருக்கோ, அந்த எப்படி இயற்கையில் இருக்க பன்மயத்தை நம்ம அங்கீகரிக்கணும், காப்பாற்றணும்னு நினைக்கிறோமோ, அதே போல மனிதர்களுக்குள்ளாரையும் டைவர்சிட்டி இருக்கு. மனிதனுக்குள்ளார சிந்தனையில, செயல்ல, அணுகுவதில, வாழ்கின்ற இடத்துல, சமூகமா இப்படி வெவ்வேறு வகையான பன்முகத்தன்மைகள் ஒவ்வொரு இதுல பன்மயங்கள் இருக்கு. இந்த பன்மயங்களையும் மனசுக்குள்ள எடுத்து வச்சுக்கிட்டு தான் இயங்கணும் அப்படின்ட்டு நம்மாழ்வார் நாங்க கத்துக்கிட்ட பாடம். அப்படி இயங்கியதோட விளைவாகத்தான் இவ்வளவு பெரிய அளவுல எல்லோரையும் தொட முடிஞ்சதுக்கான காரணம். ஆகையால இங்க ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, இதுவா அமைக்கிறப்ப அவங்களுடைய ஆர்கனைசேஷனுடைய அடையாளம் எல்லாம் மறைஞ்சிடாத மாதிரியான இருந்து செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒரு அமைப்பை நம்ம உருவாக்குறோம், அது தேவை இருக்கு. அது ரொம்ப டைவர்ஸா எல்லோரையும் உள்ள இணைச்சுக்கிட்டு குறிப்பிட்ட சில வேலைகளை செய்யக்கூடிய வகையிலான ஒரு அமைப்பா தேவை இருக்குங்கிறத இப்ப நம்ம உணர்றோம். அது விரிவா அந்த முன்னெடுப்புகளுக்கான வேலைகள் நம்ம எடுப்போம். ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக நம்ம இதை ஒட்டிய ஒரு கலந்தாய்வு கூட்டங்கள் அல்லது கலந்துரையாடல் கூட்டங்கள் நடத்தணும். செல்வமோ, ராமோ அல்லது குமாரோ அல்லது இன்னும் சிலரோ மட்டுமே தமிழ்நாட்டின் இயற்கை விவசாயிகளுடைய தலைவர்களாக யாரும் அவங்க நினைச்சிக்கவே கிடையாது. எல்லோரும் கலந்து பேசி ஒரு கலெக்டிவ் டெசிஷன் தான் எடுக்கிறதா இவர் அத்தனை பேருடைய வாழ்நாள் பழக்கமாக இருந்திருக்கு. ஆகையால அதற்காக மாவட்டம் தோறும் நம்ம உட்கார்ந்து பேச போறோம். நான் வருவதற்கு தயார், என்னோடு வேறு சில நண்பர்களும் வருவதற்கு தயார். நீங்கள் நிகழ்வு சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தால் போதும். ஒவ்வொரு மாவட்டமா உட்கார்ந்து குறைந்தபட்சமாக 2-3 மாதங்களுக்குள்ளாகவே வேகமாக உட்கார்ந்து பேசுகிறது. அது செய்யறது முடிவு பண்ணியிருக்கு. அந்த முடிவு உங்களோட சொல்லிடுறேன். அடுத்ததாக இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் பாலிசி சொன்னாங்க. நீண்ட காலமாக குமார் சொன்னோம், நாங்க சொல்லிட்டு இருந்தது, நாம ஒரு பாலிசியை உருவாக்கிடுவோம். எங்களுக்கு என்ன வேணும்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா 2 முறை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் காலத்திலும் அதிமுக ஆட்சியின் காலத்திலும் கொள்கைகள் உருவாக்கப்பட்டது. ஆனால் அதை உருவாக்கியவர்களுக்கு இருந்த புரிதல் மிக குறைவானதாக இருந்தது. குமார் அவர்கள் சொன்னது போல காஷ்மீர் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் உள்ள இருந்தாரு, வட இந்திய அறிஞர்கள் உள்ள இருந்தாங்க. அந்த திணையியல் புரிதல் எதுவுமே இல்லாத, இந்த மண் பற்றி இந்த விவசாயம் பற்றிய புரிதல் இல்லாதவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு கொள்கையை உருவாக்குகின்ற பொழுது அது நிறைய குளறுபடிகளோட தான் இருக்கும். அவர்கள் மேதாவித்தனத்தை மட்டுமே காட்டியிருந்தார்கள். நாம்
எனக்கு என்ன வேண்டும் என்பதை கேட்பதற்கு நமக்கு இன்னும் புரிதல் இல்லாமல் இருந்தால் அப்படிதான் இயற்கை விவசாய கொள்கைகள் மட்டுமல்ல மற்ற வேலைகள் நடக்கும். அப்படி அந்த கொள்கைகள் அந்த புரிதல் இருந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான், அது மாதிரியான விஷயங்கள் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்பொழுது இந்த கூட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். நாம் விரைவில் கூடுவோம். மீண்டும் உங்களுடைய எல்லோருடைய நீங்கள் நிறைய பேர் உங்களுடைய அலைபேசி எண்ணையும் மின்னஞ்சலையும் கொடுத்திருக்கிறீர்கள். எல்லோரையும் சேர்த்து வச்சு உடனே நம்ம எல்லாத்துக்கும் தகவல்களை கொடுத்து விரிவாக சந்திப்பதற்கும் தொடர்வதற்குமான வேலைகளை நாம் செய்வோம். நாம் ஒரு அழகான மாலையை கட்டுவோம். இவர்கள் நமக்கு ஒரு 3 பேரும் 4 பேரும் கனவுகளை விதைத்திருக்கிறார்கள். இந்த கனவுகளை நனவாக்குகின்ற பொறுப்பை இன்றைய இளைஞர்கள் கையில் எடுக்க வேண்டும். நாங்கள் அதற்கு மாறுபட்ட வேலைகள் நிறைய இருக்கிறது. அது எல்லோரையும் ஒருங்கிணைத்து எல்லோருக்கும் நாளாக இருப்பதற்கான தேவை எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே நாங்கள் நாளாக இருக்கிறோம். நீங்கள் நாம் அனைவரும் சேர்ந்து மாலையாவும் தமிழகத்துக்கு தேவையானவர்களை செய்யக்கூடியவைகளாக நாம் உருவாக்குவோம். ஆகவே இதுல கலந்துகிட்ட எல்லோருக்கும் நன்றி சொல்வது என்பது ஒரு சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயத்தை நாம் செய்வதில்லை. நாம் சம்பிரதாயத்தை உடைப்பவர்களாக இருக்கும். இட் இஸ் அவர்ஸ் மீட்டிங். இது நம்முடைய கூட்டம். நாம் எல்லோரும் கலந்திருக்கிறோம். எல்லோரும் கலந்ததே நமக்கு அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி. மீண்டும் நாம ஒரு புதிய உணர்வோடு புதிய சக்தியோடு நாம் இங்கிருந்து விடைபெறுவோம். என்னுடைய மின்னஞ்சல் இங்க கொடுத்துருக்கீங்க. இது போக இன்னொரு மின்னஞ்சல் இருக்கு, அதை நீங்க குறிச்சுக்குங்க. இதுல இந்த இருக்க மின்னஞ்சல்ல உலகத்துல இருக்க எல்லா விஷயங்களும் விழுந்துகிட்டே இருக்கும். தேடி எடுக்கிறதாவே இருக்கும். இன்னும் நம்ம இந்த இயற்கை விவசாய தமிழ்நாடு இயற்கை விவசாய விஷயங்களுக்காக இருக்கிறது. தமிழ்நாடு ஆர்கானிக் ஃபார்மர்ஸ், நாம வச்சு தமிழ்நாடு ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் @gmail.com. தமிழ்நாடு ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் @gmail.com. ஃபார்மர்ஸ் @gmail.com. இந்த மின்னஞ்சலுக்கும் என்னுடைய எண் 94 436 94 436 63 562. இதில் நாம தொடர்பில் இருப்போம், பேசுவோம். நிறைய வேலைகள் இருக்கிறது. நாம சாதிச்சிட்டோம்னு நினைச்சிருந்தோம்னா தயவு செய்து மறந்துடுங்க. நம்ம எதையும் சாதிக்கல. ஒரு படி எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த ஒரு படி வேலையை இப்படி எல்லாம் இருக்கு. நம்ம இன்னும் ஏறுவதற்கான படிகளும் பயணிப்பதற்கான தூரம் மிக நிறைய இருக்கிறது. நம்பிக்கையோடு நாம் பயணிப்போம். நன்றி, வணக்கம். க்ளோஸ் பண்ணிடலாமா? எப்படி க்ளோஸ் பண்ணோம்? அட்மின்